வானத்திற்கு நேராக உயர்த்தி அப்படியே திரும்பி பாருங்களேன். அவர் மட்டும் நம்ம வாழ்க்கையில வராம இருந்தா we are good for nothing. அவர் மட்டும் வராம இருந்தா எல்லாமே முடிஞ்சிருக்குல்ல. அதை நினைச்சாலே பயமா இருக்குல்ல. அவர் மட்டும் வராம இருந்தா வாழ்க்கையே இல்லையே. நன்றி ஆண்டவரே. இந்த காலவேளையில் எங்க கூட பேசுங்கப்பா. உங்களை பார்க்கணும் போல இருக்கு ஆண்டவரே. உங்க பக்கத்துல உட்காரணும் போல இருக்கு ஆண்டவரே. We want to hear your voice, oh God. இந்த இடம் முழுக்க உங்க மகிமை இறங்கட்டம்பா. எல்லா பலவீனங்களும் விலகட்டம்பா. எல்லா சோர்வுகளும் விலகட்டம்பா. எல்லா அசதிகளும் விலகட்டம்பா. எல்லா நிர்விசாரங்களும் விலகட்டம்பா. உங்க உயிர் தெழுந்த மகிமையங்களை நிரப்பட்டம்பா. இயேசுவின் நாமத்தில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை நடப்பிக்கக்கூடிய, மரணத்தை ஜீவனாய் மாற்றக்கூடிய, துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றக்கூடிய உடைய உயிர் தெழுந்த மகிமை இறங்குவதாக, இறங்குவதாக, இறங்குவதாக. எங்கள் மத்தியில் கர்த்தர் சிங்காசனத்தில் வீற்றிருப்பீராக. எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் அனைத்தையும் உங்க பாதத்தில் படைக்கிறோம். நீர் எழுந்தருளும் ஆண்டவரே. சத்துருக்கள் சிதறடிக்கப்பட்டு போவார்கள். நீங்க எழுந்தருளும் ஆண்டவரே. ஒரு ஜெயகீதத்தின் சத்தத்தை நாங்களும் முழங்க கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் பாராட்டுவீராக. ராஜா, எங்களோட இடைப்படும் பேசு. உடைய திருநாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமென். பக்கத்துடைய கையை பிடிச்சு சொல்லுங்க பாப்பா. எதை உடைச்சு போட்டாலும், நல்லா சொன்னீங்க போங்க. எதை உடைச்சு போட்டாலும் திரும்ப தருவார். எனக்கு புரியாத நிறைய கேள்வி இருக்கு. அதுல ஒரு கேள்வி கேட்டுட்டு என் பிரசங்கத்தை தொடங்குறேன். நாங்க இத்தனை நாய்க்கத்து கத்துறோம்ல, ஆனா சிங்கம் மாதிரி அசால்ட்டா திட அஸ்திபாரமா உட்கார்ந்துருக்கீங்கல்ல. ஆனா சர்ச்சு முடிச்ச உடனே பாரு மீன் மார்க்கெட்டு மாதிரியே இருக்கும். பார்த்திருக்கேல. எதுக்காவது சொல்லுங்கப்பா. ஆமா, நான் என்ன பரலோகத்தில் நடக்கிறத பேசுனேன். அல்லேலூயா. வாயை திறந்து ஒரு ஆமென் அல்லேலூயா சொன்னீங்கன்னா தூக்கம் வராது, சோர்வு வராது. பாருங்க, இன்வால்வ் ஆயிடுவீங்க பிரசங்கத்தில். தேவ பிரசன்னமே நம்முடைய வாழ்க்கையை தலைகீழா மாத்திரும். ஆமென். ஆமாம், அதனால் நான் கொஞ்சம் அப்படியே அலர்ட்டாக இருங்க. நான் ஒரு 23 வருஷமாக பைபிள் காலேஜில் டீச்சராக இருந்துட்டுனா கேட்குற கேள்விக்கு பதில் வரலன்னா எனக்கும் பிரசங்கம் வரல. என்னையும் மாற்றிக்கிறோம் நானும் முயற்சி பண்ணுறேன், என்னாலையும் முடியல. அல்லேலூயா. நல்ல அல்லேலூயா சொன்னீங்க. அல்லேலூயா. இந்த சுருதி கடைசி வரைக்கும் குறையக்கூடாது. ஆமென். அது என்னாலையும் மாற்றிக்க முடியல, நானும் மாற்றணும்னு ட்ரை பண்ணுறேன், என்னாலையும் முடியல. சரி பரவாயில்ல, இருக்கிற வரைக்கும் ஓடுவோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். மீண்டுமாக இந்த நல்ல காலை வேளையில் இயேசுவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கு அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான பாஸ்டர் அவர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் நன்றிகளை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. வேதாகம் வைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 23வது அதிகாரம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 23வது அதிகாரம். பைபிள் வச்சிருக்கவங்க எல்லாம் எடுத்துருங்க. நான் ஒரே முறை தான் வசனத்தை சொல்லுவேன், அதுக்கப்புறம் நான் வசனத்தை சொல்ல மாட்டேன். திருப்பாதவங்கெல்லாம் எடுத்துக்கோங்க பார்ப்போம். எப்பெல்லாம் நம்ம பைபிள் பழசா மாறுதோ எல்லாம் நினைப்பாருங்க. நம்ம பைபிள் எப்போ பழசா மாறுதோ நம்ம புதுசா இருப்போம். நம்ம பைபிள் எப்ப புதுசா இருக்கோ நம்ம பழைய கேஸ் தான். அல்லேலூயா. ஆமா, ஒருத்தருடைய பைபிளை வச்சு அவங்களுடைய ஆவிக்குரிய தரத்தை பார்த்துக்கலாம். உன் பைபிள் புதுசா இருந்தா fill in the blanks. அல்லேலூயா. உன் பைபிள், என் பைபிள் பழசா இருந்தா நம்ம புதுசா இருக்கிறன்னு அர்த்தம். இதுக்கப்புறம் என்னால் விவரிக்க முடியல. நம்ம பிரசங்கத்துக்கு நேராக போகலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். எடுங்க பார்ப்போம். 23வது அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனம் வாசிப்போம். மிகுந்த கலகம் உண்டான போது, மிகுந்த கலகம் உண்டான போது பவுல் அவர்களால் பீருண்டு போவான் என்று சேனாபதி பயந்து, பவுல் அவர்களாலே பீருண்டு போவான் என்று சேனாதிபதி பயந்து போர்ச்சேவகர் போய் அவனை அவர்கள் நடுவிலிருந்து இழுத்து கோட்டைக்கு கொண்டு போகும்படி கட்டளை அவனை அவர்கள் நடுவிலிருந்து இழுத்து கோட்டைக்கு கொண்டு போகும்படி கட்டளையிட்டார். அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று, பவுலே திடன்கொள், நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்றார். ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்றார். ஆமென்.
ஆமாம், பைபிள் எல்லாம் மூடி வச்சுட்டாலும் பிரச்சனை இல்லை. இனி நான் வசனத்தை சொல்ல மாட்டேன். என்னை மாத்திரம் பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னை மாதிரி நல்லவன் எவனா இருப்பானா? ஒரே வசனத்தோடு பிரசங்கத்தை இதுக்கு நல்ல சத்தமும் ஒரு ஆமேன்னு சொல்லாமல்ல போடாவா, நல்ல ஆமேன்னு சொல்லாமல்ல. அல்லேலூயா. ஆமா, சரி கவனிங்க பார்ப்போம். பவுல் அவர்களாலே பீருண்டு போவான் என்று சேனாதிபதி பயந்து போர் சேவகரை அனுப்பி பவுலை அவர்கள் நடுவில் இருந்து கொண்டு வந்து கோட்டைக்குள்ள வைக்க ஆரம்பித்தானா. பாருங்க, கோட்டைக்குள்ள வைத்த உடனே அன்று இரவு பவுலுக்கு ஆண்டவர் தரிசனமாகி பவுலுடைய அருகாமையில் ஆண்டவர் வந்து பவுலை பார்த்து சொல்லுகிறார், பவுலே பயப்படாதே, திடன்கொள், என்னை குறித்து நீ எருசலேமில் சாட்சி கொடுத்தது போல ரோமாபுரியிலும் சாட்சி கொடுக்க போகிறாய் அப்படின்னு ஆண்டவர் சொல்ல ஆரம்பித்தாராம். எல்லாம் கவனிங்க பார்ப்போம். இன்றைக்கு கிறிஸ்துவ உலகத்தினுடைய போக்கு வேறொரு விதமாய் போய் கொண்டிருக்கு. இப்போ எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு நெருக்கம், நானே புத்தி சுயாதீனமா மாறி அல்லது நானே தப்பு பண்ணி எனக்கு இருக்கிற அகங்காரத்தினால திமிருனால அடங்காத காரியத்தினால நானே என் பிசினஸை, என் வாழ்க்கையை, என் குடும்பத்தை கெடுத்து போட்டா எனக்கு ஜபமான வர பாஸ்டர்மார் என்ன சொல்றாங்க, பிரதர் ஒரு பெரிய கட்டு இருக்குங்கிறான். ஐயோ சொல்லுங்கப்பா, என்ன பேய் மாதிரி பாக்குறீங்க? ஆமா, ஒரு கட்டு இருக்குங்கிறான், பிசாசு வந்துட்டாங்கிறான், சூனியம் பண்ணிட்டாங்கிறான். இன்னைக்கு எல்லாமே இயேசுவை பத்தி எங்களை மாதிரி பிரசங்கியார் நிறைய பேசுறோமோ இல்லையோ, பிசாசை பத்தி தான் பேசுறோம். இந்த தெருநாயை கூப்பிட்டு உள்ள உட்கார வச்சு மாலை போட்டு அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எல்லாம் கவனி, நீங்க அதுக்கு மேல நம்ம எல்லாம் வேப்ப மரத்தடியிலிருந்து வந்த ஆளுக தானே. அதனால அதே கான்செப்ட் அதே மைண்ட்ல அடாப்ட் ஆயிரும். இப்ப பாஸ்டர் வந்து கவலைப்படாதீங்க சிஸ்டர், கர்த்தர் கூட இருப்பார்னா சத்தியமா நீ நம்ப மாட்டேன். ஆனா அவரே நாலு அந்நிய பாஷை பேசி ஒரு பெரிய இருளை காண்கிறேன்னு நம்புவேன். நம்ம என்ன லேசுபட்டாலா? அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். தொட்டதுக்கு தொடாததுக்கெல்லாம் பிசாசு, வந்தது வராததுக்கெல்லாம் பிசாசு. பிசாசு ஒரு நாள் வேகமா போய் ஆண்டவருக்கு முன்னாடி இருக்கிற டேபிளுக்கு கீழே உட்கார்ந்துட்டு ஓன்னு அழுதானா, டேய் இங்க ஏன்டா வந்த, வெளியே போடா அப்படின்னாராம். போங்க ஆண்டவரே உங்க ஜனம் ரொம்ப மோசம். ஏலே வெளியே வாடா அப்படின்னாராம். போங்க ஆண்டவரே உங்க ஜனம் ரொம்ப மோசம். டேய் வெளியே வா அப்படின்னாராம். நான் வரமாட்டேன் போங்க நானா. எவ்வளோ திமிர், வெளியே வானோடனே வெளியே வந்து நின்று சொன்னானா, என்னடா உன் பிரச்சனை அப்படின்னாராம். ஆண்டவரே உங்கள் ஜனங்களை நீங்கள் எப்போ உங்கள் பரிசுத்த ரத்தத்தினால கழுவுனீங்களோ அதுலேருந்து சத்தியமாக நான் அவங்கள தொடரத்தே இல்லையா. அவனே பண்ணிட்டு நான் பண்ணுங்கிறாயா, சத்தியமாக நான் அந்த பக்கமே போலையா. புரியுதாயா? அல்லேலூயா ஐயா, அல்லேலூயா. நம்ம பண்ணுற அக்யூஸ்ட் தனத்தெல்லாம் பண்ணிட்டு பிசாசு மேலே போடுவோம் பார்த்துக்கலாம். ஆமென் சொல்லுங்க பாப்போம். எப்ப இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டமோ அப்பவே அவனால நம்மளை தொட முடியாது. அது பரிசுத்த ரத்தம், குற்றமற்ற ரத்தம், மாசற்ற ரத்தம், பரிந்து பேசக்கூடிய ரத்தம், நித்தியத்தில் நம்மை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ரத்தம். ஆனா அந்த பரிசுத்த ரத்தத்தை மட்டுப்படுத்தி, ரட்சிப்பை மட்டுப்படுத்தி, நமக்குள்ள இருக்கிற பரிசுத்தாவியானவரை மட்டுப்படுத்தி இன்னைக்கு நூதனமான ஒரு காரியம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த நல்ல காலை வேளையில எல்லாம் நினைப்பாருங்க, 1008 பிரச்சனை வரட்டுமே, இயேசு உயிரோடு இருக்கிறார். எத்தனை எதிர்ப்புகள் வரட்டுமே, இயேசு உயிரோடு இருக்கிறார். நானே தப்பு பண்ணி விழுந்தாலும் நான் அவர்கிட்ட போய் ஓப்பனா என் இருதயத்தை திறந்து பேசுகிற பட்சத்துல என் குற்றங்களை மன்னித்து விழுந்த இடத்துல என்னை மீண்டுமா தூக்கி நிற்க பண்ணக்கூடிய இயேசு உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு நல்ல தீர்மானத்துக்குள்ள வா. தப்பு பண்ணிட்டமா, முழுப்பாத, பேசாத, கலர் பெயிண்ட் அடிக்காத. பாஸ்டுக்கு பெயிண்ட் அடிச்சிடலாம், புருஷனுக்கு பெயிண்ட் அடிச்சிடலாம், மனைவிக்கு பெயிண்ட் அடிச்சிடலாம், சபைக்கு கூட பெயிண்ட் அடிச்சிடலாம், தெய்வத்துக்கு அடிக்க முடியாது. இன்னைக்கு ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு ஆண்டவரையே கடிக்க போறோம். சும்மா ஆமா சொல்லுங்கப்பா, அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அந்த மாதிரி தான் இன்னைக்கு கான்செப்டே மாற ஆரம்பிச்சிச்சு. தயவு செஞ்சு பிரச்சனை போராட்டம் எதனா வந்தா அது பிசாசால வந்தா என்ன, பக்கத்து வீட்டுக்காரனால வந்தா என்ன, அல்லேலூயா. நானே இப்போ உங்க வீட்டு முன்னாடி நைட்டுக்கு 4 எலுமிச்சை மலத்தையும் 4 காஞ்ச மிளகாயும் போடுறேன் பார். அடுத்த நாள் 4 மணிக்கு அவர் தூக்கத்தை எழுப்பி உயிரை வாங்கி எவனோ ஒருத்தன் சூனிய வச்சுட்டான். ஆளுகளப்ப நல்லா பெருக்கி குப்பையில கொட்டு, இல்லையா கழுவி ஜூஸை போட்டு குடி. காலையில் பசங்களுக்கு லெமன் சாதத்தை செஞ்சு அனுப்பு. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். எலுமிச்சை பழத்துக்கு காஞ்சி போன மிளகாய்க்கு தர மரியாதை கூட தெய்வத்துக்கு தரத்து கிடையாது. ஆனால் நம்ம பேசுகிற அந்நிய பாஷை பாரு, எந்த தெய்வமே எவட போய் முட்டியோ. அல்லேலூயா. மாறணும். வேர் தேர் இஸ் சேஞ்சஸ் தேர் வில் பி a growth. எங்கே மாற்றங்கள் காணப்படுகிறதோ அங்கே என்ன காணப்படும், வளர்ச்சி காணப்பட ஆரம்பிக்கும். பாருங்க, யோபு சொன்னார், கர்த்தர் கொடுத்தார்
எடுத்தது அவன் தான். இவன் சொல்றான் அந்த தெருநாய்க்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது, எனக்கு என் ஆண்டவனுக்கு மட்டும்தான் டீலிங். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அப்ப கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். பிரச்சனை வந்துடுச்சா, போராட்டம் வந்துடுச்சா, கவலைப்படாத, ஆண்டவர் மாற்றுவார். நான் தேவ சித்தத்தின்படி தான் வாழ்ந்தேன், ஆண்டவருக்காக தான் உத்தமமா இருந்தேன், என் மனசாட்சிக்கு விரோதமா நான் எந்த தப்பும் பண்ணல, உண்மையா இருக்கிறேன். உனக்கு எனக்கும் பிரச்சனை வருதா, அப்ப தெளிவா தெரிஞ்சுக்க, ஒரு ஸ்தானத்துல இருந்து கர்த்தர் அடுத்த ஸ்தானத்துக்கு கொண்டு போக போறார். ஒரு மகிமை வெளிப்பட போகிறது. அடுத்த ப்ரமோஷனுக்கு நேராக கர்த்தர் நடத்த போகிறார். சத்தம் ஆமென் சொல்லுங்க பாப்போம். அதனால பிரச்சனைகளை பார்த்து, போராட்டத்தை பார்த்து பயப்படக்கூடாது. ஆமென் ஆமென். ஆமா, இயேசு உயிரோடு இருக்கிறார். இந்த வார்த்தை அடி ஆவி ஆத்மா சரீரம் சிந்தனை மொத்தத்திலையும் பதியணும். எத்தனை பிரச்சனை வந்தாலும் இயேசு உயிரோடு இருக்கிறார், இயேசு உயிரோடு இருக்கிறார், இயேசு உயிரோடு இருக்கிறார். அவரை மிஞ்சி எதுவும் என்னை பாதிக்கார், அவர் இல்லாம என் வாழ்க்கையில ஒண்ணு நடக்கார். அந்த ஒரு உணர்வுள்ள இருதயத்துக்குள்ள வந்துட்டா, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள்ளாக பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். அல்லேலூயா. இன்னைக்கு ஏன் தடம் புரண்டு போன வாழ்க்கை, கெட்டு போன வாழ்க்கை, தவறான வாழ்க்கை, எல்லாவற்றையும் நம்முடைய மைண்ட் செட்டை வேறொரு பக்கமா போயிடுச்சு. பியூட்டி என்னன்னா, சண்டே மார்னிங் பைபிள் எடுக்கிறோமா, அதோடு அடுத்த சண்டே தான். அல்லேலூயா. எனக்கு இன்னொரு கேள்வி இருக்குது. நம்ம தான் பைபிளே படிக்க மாட்டேங்கிறோம் இல்ல, ஆனா எப்படி எல்லா பிரசங்கத்தையும் குறை சொல்றோம்? அதுல ஒரு வல்லம் இருக்கு. ஆமென். ஐயோ சொல்லுங்கப்பா, உங்களை எப்படியாச்சும் என் பக்கம் கொண்டு வரணும் பார்க்குறேன், பார்க்கலாமாடா, ஏய் கொண்டு வந்துருவியாடா அப்படிங்கிற மாதிரி என்னை பார்த்தீங்க பார்த்தலா, ஒரு வல்லம் இருக்குன்றாதான். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், இப்போ நம்ம பிரசங்கத்துக்கு நேரம் வருவோம். பயமும் கலக்கமும் திகிலும் வந்துடுச்சுன்னா இயேசு அடுத்த ஸ்தானத்துக்கு கொண்டு போக போறான்னு அர்த்தம். தப்பான ஆட்கள் கிட்ட, தப்பான காரியங்கிட்ட போகாது, ஆண்டவரை நம்பு. இயேசு உயிரோடு இருக்கிறார். முடிஞ்ச அளவுக்கு பைபிளை படி, முடிஞ்ச அளவுக்கு ஜெபம் பண்ணு. முடியாத நேரத்திலையும் பைபிளை படி, முடியாத நேரத்திலையும் ஜெபம் பண்ணு. பைபிளை படித்தா தெய்வம் நம்மோடு பேசுவார், ஜெபம் பண்ணால் நாம தெய்வத்தோடு பேசுவோம். இந்த உறவு மட்டும் ஒழுங்கா இருந்துட்டா, இந்த பூமியில நீங்களும் நானும் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நம்ம தலையில் இருக்கிற ஒரு முடி கூட எவனாலையும் தொட முடியாது. மகிமையுள்ள தெய்வத்தினுடைய ஆளுகை நம்மை ஆண்டு கொள்ள ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அந்த தெய்வத்தோட ஒரு நல்ல உறவை உண்டாக்கணும். சத்தம் ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமா, இப்ப கவனிங்க பாப்போம். பவுல் அவர்களாலே பீருண்டு போவான் என்று சேனாதிபதி பயந்தானா. கவனிங்க, கிட்டத்தட்ட சண்டைக்கு வரக்கூடாது. என்கிட்ட என் மெசேஜ் கேட்டு கேள்வி இல்லைன்னு கேட்கக்கூடாது, எனக்கு சண்டை போடவும் தெரியாது. அல்லேலூயா. கிட்டத்தட்ட பவுல் 32 36 வருஷம் ஆண்டவருக்காக ஊழியம் செய்து முடித்தார். முதல் மிஷனரி பிரயாணத்தை முடித்தார், ஆசியா கண்டம் முழுக்க தலைகீழா மாற்றினார். இரண்டாவது மிஷனரி பிரயாணம் முடித்தார், ஐரோப்பா கண்டம் முழுவதையும் அசைத்தார். மூன்றாவது மிஷனரி பிரயாணம் ஐரோப்பா கண்டத்தையும் ஆசியா கண்டத்தையும் அசைத்தார். ஒரு சரித்திர ஆசிரியர் எழுதுறாங்க, பவுல் கிட்டத்தட்ட 2000 சபைகளுக்கு மேல நிறுவனாராம். அவர் போன கிராமங்கள், பட்டணங்கள், வீடுகள், தெருக்கள், ஆற்றங்கரை ஓரங்கள் எல்லாமே சபைகளாக மாற்றப்பட்டது. எந்த இடத்துல போனாலும் ஆராதிப்பா, எந்த இடத்துல போனாலும் தேவ நாம மகிமைப்படும். ஏதாவது ஒரு சின்ன ஒரு வீடு கிடைச்சா, ஏதாவது ஒரு சின்ன ஜபாலயம் கிடைச்சா, சுவிசேஷம் அறிவிப்பதற்கு ஏதாவது ஒரு சின்ன சோர்ஸ் கிடைச்சா, அதுக்குள்ள போய் எப்படியாகிலும் சுவிசேஷத்தை அறிவித்து சபையை கட்ட ஆரம்பிப்பார். ஆமென். ஆசியா கண்டத்தை அசைத்தார், ஐரோப்பா கண்டத்தை அசைத்தார். பாருங்க, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை கர்த்தர் செய்தார். பவுலுடைய உருமல்கள் எல்லாம், கர்ச்சைகள் எல்லாம், கர்ச்சிப் எல்லாமே பட்டு சுகமாக ஆரம்பித்ததாம். எபேசு பட்டணத்தை குறித்து ஒரு பரிசுத்தவான் இப்படி எழுதுறார், பவுல் பிரசங்கம் பண்ணும்போது அவருடைய வாயிலிருந்து எச்ச மேல படுமான்னு எல்லாரும் முன்னாடி வெயிட் பண்ணுவாங்களாம். அந்த எச்சப்பட்டாலே அற்புதம் நடக்குமா. அதனாலதான் பவுலுடைய வஸ்திரங்களை கொண்டு போய் வியாதிஸ்தர்கள் மேல போட்டு அத்தனை பேர் சுகமானாங்களாம். எவ்வளவு ஒரு மகிமை பாருங்க. பவுல் போக போக மந்திரவாதிகள் எல்லாம் தம் மந்திர பொருளை கொளுத்தினான். பாருங்க, தேனால் ஒரு பொருட்டென்று எண்ணப்படாம போயிடுச்சு. அந்த விக்கிரகம் உலக அதிசயத்துல ஒன்னாக அன்றைய நாட்களிலே காணப்பட்டது. அதையே சுவிசேஷம் தலைக்கீழா மாத்த ஆரம்பிச்சது. பாரு, அந்த ஒண்ணுமில்லாம மாற்றி போட்டு எபேசு பட்டணமே பூச்சக்கரம் முழுக்க பவுலுடைய பிரசங்கம் போக ஆரம்பித்ததா. அவன் போனது எபேசு பட்டணம், ஆனா இன்னொரு வசனம் சொல்லுது, ஆசியா கண்டம் முழுக்க பவுல் தன்னுடைய போதகத்தினாலே நிரப்பிட்டான் அப்படின்னு எதிராளிகள் சொல்ல ஆரம்பித்தாங்களாம். பவுல் போன எல்லா இடத்திலும் பெரிய பெரிய அற்புதம், இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம், பல சபைகளை ஸ்தாபித்தார். தேசங்கள் மாறினது, தீவுகள் மாறினது, பட்டணங்கள் மாறினது, கிராமங்கள் மாறினது, பெரிய பெரிய அதிகாரிகள் மாற ஆரம்பித்தான். அத்தனை பேரையும் மாத்திட்டு எருசலேம் தேவாலயத்துக்கு தொழுது கொள்ளலாம். கடைசி காலத்துல எங்கேயாச்சும் போய் உட்காரலாம். இன்கேஸ் நான் பவுலா இருந்தா இப்படி நினைச்சிருப்பேன், சரி ஊழியம் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம், பெலன் எல்லாம் போயிடுச்சு, கடைசி காலத்துல எங்கேயாச்சும் ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு நினைச்சு எருசலேமுக்கு ஆராதிப்பதற்காக வந்தான் பாருங்க. இந்த மதவாதிகள் கூட்டம் பவுலை போய் பிடிச்சிருச்சு. பிடிச்சு அடி அடின்னு அடிச்சு அவர்களாலே பீருண்டு போவான். கை கால் எல்லாத்தையும் தனித்தனியா பிச்சு எடுத்துருவான்னு.
ஒரு பயம் வந்துடுச்சு. அத்தனை பேர் ஒன்று கூடிட்டான். எப்படி இருக்கும்? ஏற்கனவே பீருண்டு போகிறதுக்கு அவங்ககிட்ட ஒன்றும் கிடையாது. பவுலுடைய சரித்திரத்தை படித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கற்றுக்கொண்டு இருப்பீங்க. உங்ககிட்ட நல்ல பரிசுத்தவான்கள் இருக்காங்க பாருங்க. பவுலுடைய சரீரத்தை பார்த்தீங்கன்னா இவ்வளோ சதை கூட ஒன்றா ஒட்டியிருக்காதான். இதில் 4 கீரல் இருக்குமா. இயேசுவுக்கு ஒரு முறை தான் 39 அடி. அதை பார்க்கறதுக்கே நம்மளால் சகிக்க முடியல. ஆனால் பவுலுக்கு 5 முறை அந்த அடி. கல்லால், கப்பர் சேதத்தினால, மிலாரினால, நிர்வாணத்தினால, பஞ்சத்தினால எல்லா விதத்தில் அடிப்பட ஆரம்பித்தான். தலையெல்லாம் சொட்ட தலையா, முடியெல்லாம் கொட்டிட்டு இருக்குமா. யூதர்களுக்கு எப்பவுமே மூக்கு கொஞ்சம் நீளமாக இருக்கும். பவுலுக்கு 2 புருவமும் ஒன்றா ஒட்டின மாதிரி இருக்குமா. கூன் விழுந்து போன தேகம் பாருங்க. இந்த கண்ணு சாட்டையால் இப்படி அடிக்கும் போது இப்படி மாட்டி இப்படி வெளியே இழுத்து அப்படியே உள்ள தள்ளுவோம்ல, உள்ள தள்ளுவோம்ல, அந்த மாதிரி இருக்குமா. பவுலை ஒரு முறை பார்த்தா அடுத்த முறை பார்க்க தோணாதான். சரீரத்தில் இவ்வளோ கூட உடம்புல ஒட்டின சதை இருக்கா. இதில் ஒரு 4 கீரல் இருக்கும். கால் 2 எல்போ மாதிரி. அவன் குறப்பிரசத்தில் பிறந்தவன். கால் 2 எல்போ மாதிரிக்கும். முதல் நல்லா இருந்தது, ஆனால் போக போக கால் 2 எல்போ மாதிரி இருக்க ஆரம்பிக்குமா. அதனால தான் கொரிந்து பட்டணத்தில் இருக்கிறவன் பவுலால் தான் ரட்சிக்கப்பட்டான். ஆனால் அடுத்த முறை பவுலை பார்க்கும்போது சொல்கிறான், நீ எல்லாம் அப்போஸ்தலன் இல்லைன்ட்டான். சில நேரத்தில் பார்த்திங்களா, நம்ம ஜெபம் பண்ணி ஊரே நல்லா இருக்கும், அவனே சொல்லுவான் இவன்லாம் ஒரு ஊழியக்காரனான். யார் சொன்னது? நானே சொல்லியிருக்கிறேன். யாரோ சொன்ன மாதிரி கேட்டுச்சு. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அப்படி மாற ஆரம்பிச்சிரும். பவுல் அப்படி ஒதுக்கப்பட்டா. ஆண்டவருக்காக அத்தனை உழைச்சா. பெரிய கோட்டீஸ்வரன், செல்வ சீமா. பவுலுடைய அப்பா எருசலேம் தேவாலயத்தில் பலி செலுத்துகிற பலியினுடைய தோல் எல்லாம் டெண்டர் எடுத்து வேர்ல்டு வைடாக உலகம் முழுவதும் எக்ஸ்போர்ட் பண்ணால், கூடார தொழில் செஞ்சால். என்ன கிணறு இருந்துதான். கோட்டீஸ்வரன், எபிரேயனுக்கு எபிரேயன் அப்படின்னா கலப்பு திருமணம் கிடையாது. எல்லாம் கவனிக்க பார்ப்போம். அவன் பியூர் எபிரேயன், பெஞ்சமின் கோத்திரத்தை சேர்ந்தவன், பரிசேய வம்சத்தில் இருக்கிறவன். பாருங்க, பியூர் எபிரேயன். 2வது கிரேக்க சிட்டிசன்ஷிப் வச்சிருந்தானா. அன்றைய நாட்களில் வேர்ல்டு வைடாக அவங்க அப்பா பிஸ்னஸ் பண்ணதுனால, ட்ரேட் பண்ணதுனால, இவர் எங்கெங்கெல்லாம் போறாரு அங்கெங்கெல்லாம் பவுலை கூட்டிட்டு போக ஆரம்பித்தார். கிரேக்க சிட்டிசன்ஷிப் அவங்ககிட்ட இருக்க ஆரம்பித்தது. கிரீக் நல்லா பேசுவான், நல்ல வெல் எஜுகேட்டட் ஃபெல்லோ. கவனிங்க. 2வது 3வது ரோம சாம்ராஜ்ய சிட்டிசன். ரோமனுக்கு ரோமன் அப்படின்னு அன்றைய நாட்களில் லாட்டின் மொழி, லத்தீன் மொழி யார் யாருக்கெல்லாம் தெரியுமோ அவங்க மட்டும்தான் ரோம சிட்டிசன்ஷிப்பை வாங்க முடியும். அதே மாதிரி ரோம குடியிருப்புகளுக்கு மத்தியில் அவங்க மட்டும்தான் போய் குடியிருக்க முடியும். ரோமனுக்கு ரோமன், கிரேக்கனுக்கு கிரேக்கன், எபிரேயனுக்கு எபிரேயன், அப்போஸ்தலனுக்கு அப்போஸ்தலன். அத்தனை பெரிய பொறுப்புகளில் இருந்தோம். தனக்கு உண்டான எல்லாவற்றையும் கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக குப்பையும் நஷ்டமுமாக என்னை தூக்கி போட ஆரம்பித்தான். என்னைக்கு இயேசுவை தமஸ்குவுக்கு போற வழியில கண்டானோ அன்னைக்கே தன் வாழ்க்கையை தெய்வத்திற்காக தத்தம் செய்ய ஆரம்பித்தான். ஆண்டவரை பின்பற்ற ஆரம்பித்தான். 36 ஆண்டுகள் ஊழியம் முடிஞ்சது. அவங்கிட்ட பார்த்தா அப்போஸ்தல மாதிரியே தெரியாது, ஊழியக்கார மாதிரியே தெரியாது. பவுலை ஏத்துக்கவே முடியாது. தன் கடைசி காலத்துல தன் ஜீவன், தன் பலன், தன் திறமை, தன் ஞானம், தன் புத்தி, தன் அறிவு எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்காக இழந்தான். தேவாலயத்தில் ஆராதிப்பதற்காக வந்த உடனே 40 பேர் ஒன்று கூடிட்டான். மதவாதிகள் மொத்த பேரும் ஒன்று கூடி பவுலை கொல்லணும்னு தீர்மானம் பண்ணிட்டான். அப்போதான் பவுலை அடின்னு எல்லாம் அடிக்கும் போது தான் பவுல் அவர்களாலே பீருண்டு போவான் என்று சேனாதிபதி பயந்து அங்கே இருக்கிற பவுலை கொண்டு வந்து கோட்டைக்குள்ளே வைக்க ஆரம்பிச்சானா. இன்கேஸ் நான் பவுலாக இருந்தால் எப்படி நினச்சிருப்பேன்? ஆண்டவரை பார்த்து கேட்டிருப்பேன், யோ உமக்காக தான் ஏன் இத்தனை காரியத்தை செஞ்சேன். சாகும்போது கூட எனக்கு ஒரு நல்ல சாவு இல்லை பத்தியா, எனக்கு ஒரு பிரச்சனை மாறவே மாறாதா அப்படின்னு நானா இருந்தா கேட்டிருப்பேன். ஆனா அவன் பாரு அப்படியே வந்து உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறான். நடு ராத்திரி ஆண்டவர் வந்து பவுலை பார்த்து சொல்றார், பயந்துட்டியாயா? இந்த பயெல்லாம் ஒன்று கூடி உன்னை கொன்னுடுவான்னு நினைச்சியோ, எழும்ப முடியாது நினைச்சியோ, வாழ்க்கை கட்டப்படாது நினைச்சியோ? இல்லை பவுலே, பயப்படாதே, திடன் கொள். எருசலேமில் என்னை குறித்து சாட்சி சொன்னது போல உன்னை நான் ரோமாபுரிக்கு கொண்டு போக போகிறேன். இந்த நல்ல மாலை வேலையில், காலை வேலையில் ஆண்டவருக்காக இத்தனை காரியத்தை செஞ்சேன், ஆண்டவருக்காக இதை கொடுத்தேன், ஆண்டவருக்காக இப்படி உடனே ஆண்டவருக்காக பரிசுத்தமாக வாழ்ந்தேன். ஆனால் என்னவோ தெரியல, ஒரு பெரிய பிரச்சனை, ஒரு பெரிய கடன் பாரம், இந்த பலவீனம், இந்த வியாதி, இந்த நெருக்கம், என் குடும்ப சூழ்நிலை என் வாழ்க்கையை பீருண்டு போக பண்ணக்கூடிய நிலைமை. எந்த பக்கம் போனாலும், எந்த பக்கம் திரும்பினாலும், எந்த பக்கம் போனாலும் ஏதோ ஒரு போராட்டம் என்னை தத்தளிக்க செய்கிறது. இதிலேயே இந்த காரியம் முடிஞ்சிருமோ, என் ஊழியம் முடிஞ்சிருமோ, என் வாழ்க்கை முடிஞ்சிருமோ, குடும்பம் முடிஞ்சிருமோ, பிள்ளையை இழந்துருவேனோ, கணவனாரை இழந்துருவேனோ, மனைவியை இழந்துருவேனோ, ஏதோ ஒரு பிரச்சனை உங்களையும் பீருண்டு போக பண்ணக்கூடிய நிலைமையில
இந்த காலை வேளையில வந்திருக்கலாம். பயப்படாத. இந்த காலை வேளையில பரிசுத்த ஆவியானவர் நம்மை பார்த்து சொல்றார், எத்தனை பேர் எழும்பினாலும் உன்னை மீண்டுமாய் அடுத்த லெவலுக்கு நான் கொண்டு போக போறேன், அடுத்த வாசலை திறக்க போகிறேன். you are never be the same again. இருந்த மாதிரி இருக்க விட மாட்டேன். உனக்காக ஒரு பெரிய அற்புத வாசலை திறப்ப. பயப்படாத, திடன்கொள். ஆமென், அல்லேலூயா. எவன் சவால் விட்டுட்டா, எவன் உன்னை அழிக்க எழும்பிட்டா, எவன் உனக்கு விரோதமா ஏதோ ஒண்ணு பண்ணிட்டா, எத்தனை பேர் உனக்கு விரோதமா கூட்டம் கூட ஆரம்பிச்சுட்டா, எந்த இடத்துல பீருண்டு போவ நினைச்சாலோ அதே இடத்துல கர்த்தருடைய மகிமை உன் மேல வரும் பாரு, கர்த்தருடைய கரை உன் மேல வரும் பாரு. எந்த இடத்துல சாட்சி கெட்டு போச்சு, வியாபாரம் கெட்டு போச்சு, வாழ்க்கை கெட்டு போச்சு, மனைவி கெட்டு போயிட்டா, புருஷன் கெட்டு போயிட்டான், பிள்ளைங்க கெட்டு போயிட்டாங்க, இல்ல உன்னை மீண்டுமா உருவாக்கக்கூடிய மகிமையின் தற்சொரூபம் உன் பட்சத்துல வரப்போகிறார். சத்தம் ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. எப்படி இருக்கும் பவுலுக்கு? செத்துருவன் நினைச்சான், பீருண்டு போயிடுவோம் நினைச்சான். ஆண்டவர் வந்து சொல்றாரு, ஏய் பயந்துட்டியாயா, நான் ஆண்டவர்ரா, எனக்காக இத்தனை செஞ்சு உன்னை விட்டுருவனா. ஒரு டம்ளர் தண்ணியை கொடுத்தாலும் அதனுடைய பிரதிபலனை திரும்ப தரக்கூடிய கர்த்தர் எவனுக்கும் கடங்காரனா இருக்க மாட்டா. வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் இன் திஸ் மார்னிங்? எதை பார்த்து பயந்துட்ட? எதுவும் வாழ்க்கை கூனி குறுகி போக பண்ணிடுச்சு? எல்லாமே ஒரு மாதிரி ஆயிடுச்சு பாஸ்டர். ஏனோ தானோன்னு வாழ்றேன்னு வந்திருக்கியோ, பேருக்கு தான் இந்த மாதிரி இருக்கிறேன், ஆனால் நான் இன்னும் போராடிட்டு இருக்கிறேன் நினைக்கிறியோ, இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்றார், திடன்கொள், பயப்படாத, உன்னை மீண்டுமா ரோமாபுரிக்கு கொண்டு போக போறேன். எருசலேம் வந்து ரிலீஜியஸ் சிட்டி, ரோம் வந்து ரூலர் சிட்டி. பாருங்க, மதவாதிகள் நிறைந்த பட்டணத்தையே உன்னை கொண்டு நான் மகிமையாய் மாற்ற முடியுமானால், ஆளுகை இருக்கக்கூடிய பட்டணத்தில் நான் தான் ஆண்டவர் என்பதை உன்னை கொண்டு நிரூபிக்க போறேன். சத்தமா கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஒருவேளை இப்ப இருக்கிற இடத்துல ஏதோ ஒரு தோல்வி, ஏதோ ஒரு அவமானம், ஏதோ ஒரு எதிர்மறையான காரியம் உங்க வாழ்க்கையை கூட குழப்பி போட்டு இருக்கலாம். இந்த காலை வேளையில நானும் தீர்க்க தரிசனமா பேசுறேன். உங்களையும் என்னையும் கர்த்தர் அடுத்த லெவலுக்கு கொண்டு போக போறார் பாரு. அடுத்த ப்ரமோஷன் வரப்போது பாரு, வாசல் திறக்கப்பட போது பாரு, தடைகள் விலக போகிறது பாரு, கர்த்தருடைய மகிமையே நம்மை நிரப்ப போகிறது பாரு. சத்தமா ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆமா, இந்த திடன் கொள்னா என்ன அர்த்தம்? யாருன்னா சொல்லுங்க பாப்போம். திடன் கொள்னா அர்த்தம். ஆமே, எனக்கு பைபிள் காலேஜில் தியாலஜி ஒருத்தர் எடுத்தார். அவர் பேரும் ஜேம்ஸ், என் பேரும் ஜேம்ஸ். போராம பிடிச்ச மாதிரியே பார்க்குறீங்க, நல்லா பாருங்க. அல்லேலூயா. அவர் பேரும் ஜேம்ஸ், என் பேரும் ஜேம்ஸ். தியாலஜி எடுக்க வந்தார். நான் வந்து சாதாரண ஒரு கார்பரேஷன் ஸ்கூலில் படித்தேன். நான் படித்த ஸ்கூலுக்கு பேரே காக்கா ஸ்கூல்னு பேர். அப்போனா பார்த்துங்க எந்த லட்சணத்தில் இருக்குன்னு. புரியலையா? அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க. நான் படித்த ஸ்கூலுக்கு பேரே காக்கா ஸ்கூல்னு பேர். ஆமாம், ஏகப்பட்ட வேப்ப மரம் இருக்கும். மொத்த காக்கா, உலகத்தில் இருக்கிற எல்லா காக்காவும் அங்கே தான் இருக்கும். அந்த ஸ்கூல்லேருந்து நான் போயிருக்கிறேன். இங்கிலீஷ் மீடியம், நமக்கு தமிழே தகராது. அல்லேலூயா. சுட்டு போட்டாலும் தமிழ் வராது. அங்கே கொண்டு போய் உட்கார வச்சுட்டாங்க. அப்படியே பயமாக இருக்குது. அவர் டெரர் மாதிரி வரார். HBAலேருந்து வரார், இந்துஸ்தான் பைபிள் காலேஜ்லேருந்து அவர் டீச் பண்ணுறதுக்காக வரார். அப்படியே கலக்கமாக இருக்குது. ஐயோயோ, இந்த ஆள் வந்து என்ன கேள்வி கேட்க போகிறானோ அப்படின்னு பயந்து முடிச்சுட்டு வந்து உட்கார்ந்தார். ஜபமெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கேட்டார், வாட் இஸ் த தியாலஜின்னு கேட்டார். நீங்கள் எப்படி பேந்த முழிக்கிறீங்களோ அதே மாதிரி தான் நான் உங்களை விட 1000 மடங்கு முழிச்சேன். சும்மா தலையாட்டுக. அல்லேலூயா. ஆமாம், வாட் இஸ் தியாலஜின்னா நமக்கு தமிழே தகராது இல்லை, நம்ம தான் காக்கா ஸ்கூலோடைய. அல்லேலூயா. அப்படியே பேந்த முழிச்சு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியலன்னு அந்த மனுஷங்கிட்ட நான் ஒரு காரியத்தை கற்றுக்கினேன். எவ்வளோ கடினமான சப்ஜெக்டையும் லகுவாக புரிய வைப்பார். அவர் சொன்னார், வாட் டு யூ நோ அபவுட் ஜீசஸ்? தட் இஸ் கால்டு ஜீசஸ் தியாலஜி. புரியல, எனக்கும் புரியல, விட்டுருவோம். அல்லேலூயா. இயேசுவை பற்றி உனக்கு என்ன தெரியுமோ அதான் நீ இயேசுவை குறித்து அறிந்த இயல். பரிசுத்த ஆவியானவரை குறித்து உனக்கு என்ன தெரியுமோ அதான் பரிசுத்த ஆவியானவரை குறித்து நீ அறிந்த இயல். பிதாவை குறித்து உனக்கு என்ன தெரியுமோ அதான் நீ பிதாவை குறித்து அறிந்த இயல். அல்லேலூயா. நல்ல சத்தமா சொன்னீங்க பாரு. ஐயோயோ, காதல கிழிஞ்சிரு போகுது. அல்லேலூயா. இப்போ பாருங்க, சில நேரத்தில் அப்படி பெருசாக இந்த காலேஜ் படிக்கிற தம்பி தங்கச்செல்லாம் கவனி, பெருசாக நினச்சிட்டு போவோம்ல, நம்மளை மாதிரி 4 அப்பா டக்கர் உள்ள இருப்பான். நீ பயப்படாத. சத்தமாமேன்னு சொல்லுங்க பாப்போம். ஆமாம், கலங்கக்கூடாது. ஊஹா, ஒன்றும் இல்லை, எல்லாம் 26 எழுத்து தான். சத்தமாமேன்னு சொல்லுங்க பாப்போம். அதனால எதையுமே பெருசா பார்க்காத. அப்படியே கலகத்தை உண்டாக்குற மாதிரியே பண்ணக்கூடாது. டேய், 10th எக்ஸாம் எழுத போறேன். என்ன 10th எக்ஸாம் தானே?
அப்படி பூதகரமா மாத்துறது. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, நான் ஆராதிக்கிற ஆண்டவர் யார் தெரியுமா? அவர் ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கக்கூடிய பரிசுத்தமுள்ள பிதா. சத்தமா ஆமென் சொல்லு. அப்பேற்பட்ட தெய்வத்தை வச்சிட்டு ஆமே இந்த மாதிரி உட்கார்ந்து இருந்தா எப்படி? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப பயப்படக்கூடாது, எதையுமே பெருசா மாத்தக்கூடாது, புரியாத மாதிரியே குழப்பக்கூடாது. இப்போ நான் உன்னை கண்டுபிடிச்சேன். யாரை தெரியுமா நல்ல பிரசங்கியா இருக்கிறான்? எவன் குழப்புறான்னு அவனை நல்லவங்கிறீங்க. தெளிவா புரிய வைக்கிறவன தொடச்சி போட்டுறீங்க. செய்யாத மாதிரி என்னை பார்க்கக்கூடாது, வானத்திலிருந்து அம்மிக்கல் விழுவதாக. அல்லேலூயா. எவன் ஒருத்தன் குழப்புறானோ, உனக்கு புரியாதபடி குழப்புறான் பார், அவனை ஏத்துப்ப. பயங்கரமா பேசுறாரு. என்ன பேசுறாரு? அதான் பயங்கரம். ஒருத்தன் நல்லா புரிய வச்சா தொடச்சி போட்டு போயிடுவேன். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இப்ப நம்ம திடன் கொள்னா என்ன அர்த்தம்? திடன் கொள்னு அர்த்தம். இப்பதானே சொல்லி திரும்ப தொடங்கினேன். இதை புரிய வைக்க இவ்வளோ நேரம். தைரியமாருன்னு அர்த்தம். தைரியமாருன்னு என்ன அர்த்தம்? திடன் கொள்னு அர்த்தம். திடன் கொள்னா என்ன அர்த்தம்? தைரியமாருன்னு அர்த்தம். அல்லேலூயா. சரி, நமக்கு புரியுற மாதிரி பேசுறேன். என்னை பேய் மாதிரியே பார்க்கக்கூடாது. இப்போ நான் இந்த சம்பவத்தை சொன்ன உடனே என்னை பேய் மாதிரியே பார்க்கக்கூடாது. ஆமே, ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்றான்னு வச்சுங்க. எனக்கு தெரியும் நீங்க உங்க முகம் மாறுதுப்ப. ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்றான்னு வச்சுக்கோங்களேன். அப்பா அம்மா எதிர்ப்பாங்க, 2 வீட்டு சைடு எதிர்ப்பாங்க, தாய் மாமா வீச்சருவால கொண்டு வருவான். சும்மா தலையாட்டுக்கப்பா. ஆமா, அது ஒன்று பண்ணாட ஊர் பொறுக்கிடுது அந்த பையன். 10 பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது. இந்த புள்ள கொஞ்சம் நல்லா படிச்சிருக்கோம், யாருக்கு தெரியும், இது கூட தீர்க்க தரிசனமா இருக்கலாம். ஐயோ, நான் நம்புற மாதிரி இல்லை உங்களெல்லாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம் பாருங்க, 2 பேரை லவ் பண்ணிட்டாங்கன்னா அம்மா சொல்லுவாங்க, அப்பா சொல்லுவாங்க, ஏய் உன்னை நல்ல இடத்துல வச்சிருக்கிறேன், நான் வாழ வைக்கிறேன். கேட்கவே மாட்டோம். அந்த பையனை அப்படியே விடாப்படியாக பிடிப்போம். அந்த பையனை நம்ம கூட இருப்பான். நம்ம போட்டுக்கிற 5 சவரம் செயின். ஆமாம், அவங்க அப்பா கிட்ட இருந்து ஆட்டை போட்ட ஒரு 30,000. அல்லேலூயா. இதை வச்சுட்டு அந்த பொண்ணை பிக்கப் பண்ணிடுவான். எங்கே போகிறான்னு தெரியாது, போய் என்ன பண்ண போகிறான்னு தெரியாது, யாரை நம்பி போகிறான்னு தெரியாது, எப்படி வாழ்வான்னு தெரியாது, எப்படி குடும்பத்தை சர்வை பண்ணுவான்னு தெரியாது, எப்படி அவளுக்கு சோறு போடுவான்னு தெரியாது. அவன் மேலே வச்ச அந்த நேசம், அவளை நேசித்த அந்த நேசத்தினுடைய வைராக்கியம் என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம். அவனுக்கு தெரியும் தாய் மாமா வீச்சருவாலை கொண்டு வருவான்னு. ஐயோ, நல்ல தலையாட்டு போங்க. சோத்திரம் ஆண்டவரே. நானா ஒரு நாள் யார் பெற்ற பிள்ளைகளோ, எத்தனை நாள் செத்து பிழைக்கிறாங்களோ, எல்லாம் கிருபை உண்டாவதாக. அல்லேலூயா. நம்மளும் ஒரு நாள் ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். பாவம், எனக்கு தெரிஞ்சிடுச்சு தெளிவா. சரி, இப்போ வருவோம். என்ன சொன்னேன்? என்னன்னே தெரியாது, என்ன நடக்குதுன்னு தெரியாது. அந்த பிள்ளைய கூட்டிட்டு போறான் பார், சாதிக்கணும், வாழணும். நான் என்ன சொல்றேன்? ஒண்ணுமே இல்லாதவன், பேக்ரவுண்டே இல்லாதவன், நிச்சயமற்ற எதிர்காலம் இல்லாதவன், நம்பிக்கைக்குரிய வாழ்க்கை இல்லாதவன், அவனே ஒரு பொண்ணு மேல ஒரு பையன் மேல வச்ச நேசத்து நிமித்தமாக வைராக்கியமா எந்திரிச்சு போவானா? உன்னையும் என்னையும் பார்த்து அண்ட சராசரங்களை படைத்த சர்வ வல்லமையில் ஆண்டவர் சொல்றார், பயப்படாதே, திடன்கொள். ஏதோ ஒரு அழிவு இருக்கு பார், செத்துருவோம் நினைச்சேன் பார், வாழ முடியாது நினைச்சேன் பார், எழும்ப முடியாது நினைச்சேன் பார், சத்துரு இருக்கிறான் பார், எப்படி ஓடுவேன், எப்படி சாதிப்பேன், எப்படி நிப்பேன், எப்படி வேலை கிடைக்கும், இத்தனை சவால்கள் இருக்கு, இத்தனை சேலஞ்சஸ் இருக்கு. How can I? இந்த நேரத்துல தான் கர்த்தர் சொல்றார், திடன்கொள், நான் உன் கூட வரப்போறேன். எந்த இடத்துல ஏற முடியாது அந்த இடத்துல நான் ஏற பண்ண போறேன். எதை சாதிக்க முடியாது அதை நான் சாதிக்க பண்ண போறேன். எந்த இடத்துல தோல்வி மனப்பான்மையோடு இருந்தாயோ அதே இடத்துல ஜெயகீதத்தின் சத்தம் உன் நிமித்தமாக வெளிப்பட பண்ணுவேன். திடன்கொள். மேல படிஞ்சிருக்கிற தூசியை உதறு, தேவையற்ற அவிசுவாசத்தை உதறு, தெய்வத்தை தப்பா நினைச்சு பேசணும் பார், அது எல்லாவற்றையும் தூக்கி தூர போட்டுட்டு நீ எழும்பி ஆண்டவருக்கு முன்னாடி பாரு. ஓங்கிய புயமும் பலத்த கரமும் உன் மேல வரும். எதெல்லாம் உன்னை கண்டு, எதை கண்டு நாம பயந்தமோ அவைகள் எல்லாம் நம்மை கண்டு பயப்படத்தக்க விதத்துல கர்த்தர் காரியத்தை தலைகீழாக மாற்றக்கூடியவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. பவுல் எந்திரிச்சுட்டானே, 36 வருஷம் ஊழியம் செஞ்சவன், பார்ப்பதற்கு அக்லியா இருக்கிறவன், தனக்கு உண்டான எல்லாவற்றையும் தொடச்சி போட்டவன், தீமோத்தேயு கிட்ட கடைசியா சொல்றான், அந்த இடத்துல 2 தோற்சுருளை வித்துட்டு வந்துட்டேன், ஒரு ட்ரெஸ்ஸை வித்துட்டு வந்துட்டேன், அதை கொண்டு வான். அவனுக்குன்னு இருக்கிற சொத்து அதான், இந்த பரிசுத்த வேதம் தான். எந்திரிக்க ஆரம்பிச்சிட்டானே பவுல், எந்திரிச்சிட்டான். அடுத்த நாள் 40 பேர் கூட்டிட்டாங்களாம். எத்தனை பேரு? நீங்க பேசினா தான் எனக்கு பிரசங்கமே வரும். 40 பேர் கூட்டிட்டு தெர்த்தல்லி அப்படின்னு ஒரு பெரிய லாயரை கூட்டிட்டு வர ஆரம்பிச்சிட்டான். பாருங்க, அந்த தெர்த்தல்லி லாயர் இருக்கிறான் பார், அன்றைய நாட்களிலே யூதர்களுக்காக இருக்கிற பெஸ்ட் லாயரே அவன் தானா. இப்ப தெர்த்தல்லி கோர்ட்ல பேச வாதாட வாராருன்னா ஆப்போசிட்ல இருக்கிற லாயர் எல்லாம் ஆஃப் ஆயிடுவானா. அல்லேலூயா.
அவ்வளவு சாமர்த்தியமே, அவ்வளவு புத்தி கூர்மை உள்ளவனா தெர்த்தல்லியு. 40 யூதர்கள் ஒன்று சேர்ந்து தெர்த்தல்லியை கூட்டிட்டு கோர்ட்டில் கொண்டு போய் கேஸை நிறுத்தி பவுலுக்கு விரோதமாக நிறுத்துறாங்க. பாருங்க, பவுல் பக்கத்தில் யாருமே கிடையாது. நான் தான் சொன்னேன், சொட்டத்தலை, கூன் விழுந்து போன தேகம், கை கால் எல்லாம் எல்போ மாதிரி இருக்கும், உடம்பெல்லாம் காயம். ஒரு முறை பார்த்தா இன்னொரு முறை ஏற்றுக்க முடியாது. பரதேசி மாதிரி பவுல் மட்டும் தனியாக நிற்கிறான். 40 பேர் அந்த இடத்துல நிற்கிறான். தெர்த்தல்லியு கூட நிற்கிறான். பவுலுக்கு எப்படி இருந்திருக்கும்? இதை விட பியூட்டி என்ன, அந்த நியாயாதிபதி இருந்தான்ல, எல்லாத்தையும் கேட்டுட்டு கிளம்புங்க காத்து வரட்டுன்ட்டான். சோத்திரம் ஆண்டவரே, அல்லேலுயா சொல்லுங்க ஆண்டவரே. ஐயோ நல்லா பேசுகப்பா, அல்லேலுயா. அவன் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். இப்படி அடுத்த கோர்ட்டுக்கு போனான். நான் சுருக்கமாக சொல்லி முடிச்சேன். பவுல் சொல்கிறான், நான் ராயனுக்கு அபயம் எடுக்கிறேன் அப்படின்ட்டான். சுப்ரீம் கோர்ட்டில் போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். நீ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனதுனால போயிடு அப்படின்ட்டான். ஃபெலிக்ஸ் கிட்ட போனாராம், பெஸ்து கிட்ட போனாராம், லிசியா கிட்ட போனாராம். இதெல்லாம் 23வது அதிகாரத்திலிருந்து நான் 27வது அதிகாரம் 28 வரைக்கும் பேசி முடிச்சிடுறேன். எல்லாம் இடைப்பாருங்க. பைபிளை பார்த்து திறக்காத, இயேசுவின் ரத்தம் ஜெயம். என்னை மட்டும் பார், புரிஞ்சிடும். அல்லேலுயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், இப்போ கவனிங்க பார்ப்போம். இப்போ அந்த இடத்துல போனான். ஃபெலிக்ஸுக்கு முன்னாடி போய் நின்னா. ஃபெலிக்ஸ் நினச்சானா இவன் நமக்கு லஞ்சம் கொடுப்பான். நம்ம தான் அன்னாட காட்சியாச்சா. சோத்திரமாண்டவரே, அடித்து போட்டால் கூட நம்மக்கிட்ட தான் ஒன்றுக்கும் வழி இல்லை. இவன் நினச்சானா பேதுரு நமக்கு பவுல் நமக்கு லஞ்சம் கொடுப்பா அப்படின்னு நினச்சானா. நினப்பு தான் சில நேரத்தில் பொழப்பு கெடுக்கும். அல்லேலுயா சொல்லுங்க பார்ப்போம். என்னென்னமோ பார்த்துருக்கிறான். பவுலை கூட்டு முன்னாடி நிற்கச்சா பவுல் இச்சை அடக்கத்தை குறித்து, பரிசுத்தத்தை குறித்து, தேவ ராஜ்யத்தை குறித்து பேசினா ஐயாவுக்கு அல்ல இல்லாமல் போயிடுச்சு. ஆமென். ஐயோயோ வேணாம் கிளம்புன்னு செசரியாவுக்கு பேக் பண்ணிட்டான். அங்கேருந்து அப்படி இப்படி போய் இப்போ கடைசியாக ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. எல்லாம் கவனிங்க. அக்ரிப்பா ராஜா வந்திருக்கிறான். அக்ரிப்பா ராஜா வந்து உட்காந்துருக்கிறான். பெஸ்து, ஃபெலிக்ஸு, லிசியா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சரித்திரத்தில் பெரிய பெரிய பேர் பெற்றவங்க. ஒன்று. ரெண்டாவது, ஆக்சுவலாக ஒன்ஸ் அப்பான் ஏ டைம், ஒரு காலத்தில் பவுலும் அக்ரிப்பா, பெஸ்து, ஃபெலிக்ஸு இந்த மாதிரி அரசியல் சம்பந்தமான அத்தனை பேரும் ஒரு காலத்தில் கிளாஸ்மேட் தான். ஐயோ, ஏதாவது ஒன்று தலையை எதனா சொல்லுங்கப்பா. ஆமாம் அப்படின்னு என்ன சொல்லுங்க. எல்லாரும் கிளாஸ்மேட் தான். எல்லாம் கவனிங்க. இவன் பரிசுத்தமாக வாழ்றான். நீங்கள் ஆக்சுவலாக இந்த ஃபெஸ்ட், ஃபெலிக்ஸ் அவங்களுடைய லைஃப் பயோகிராஃபி எடுத்து பார்த்தீங்கன்னா, ராஜாவுக்கும் தப்பான சகோதரிமார்களுக்கு பிறந்த பிள்ளைய இவனா இந்த பையனை நான் தத்து எடுக்கிறேன், இவனுக்கே பிறந்த பிள்ளைய தப்பாக பிறந்தவனே என் பையனை தத்து எடுக்கிறேன்னு தத்து எடுத்தவனுங்க தான் அந்த அத்தனை பேர். இந்த பெரிய பெரிய ஹை பொசிஷனில் இருந்தவங்களாம் அவனுக்குன்னு பேக்ரவுண்டு கிடையாது, அவனுக்குன்னு என்னது நிலையான தாய் தகப்பன் கிடையாது. அத்தனை பேர் இப்போ ஏற்பட்டவன். இப்போ அவன் எல்லாம் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி மாதிரி மேலே உட்கார்ந்துட்டு இருக்கிறான். இவன் அப்பவே ஐஃபை ஆனவன், கோட்டீஸ்வர, செல்வசீமா, படிச்சவன், வெல் எஜுகேட்டட் ஃபெல்லோ. எல்லாருக்கும் முன்னாடி கையை கட்டிட்டு குற்றவாளியா நிற்கிறான். நம்ம கூட இருக்கிறவெல்லாம் அக்யூஸ்டு, அடங்காதவன், முடிச்சவைக்கு முள்ள மாதிரி, திருடம், பிட்பாக்கிட்டு அத்தனை பேரும் மேலே போய் இப்போ உட்காந்துங்கிறான்ல. எல்லாரும் அங்கே உட்கார்ந்துட்டு இருக்கும் போது பவுல் கீழே நிற்கிறான். எப்படி இருக்கும்? பேசும்போது நல்லா இருக்கையா, மனசு வலிச்சிருக்கும். பவுல் கூட சப்போர்ட் பண்ண ஒருத்தரும் கிடையாது, உதவி செய்ய ஒருத்தரும் கிடையாது. பவுல் மட்டும் இங்கே நிற்கிறான். பவுல் பிரசங்கம் பண்ண, பவுல் உன் காரியமா நீ வாதாடு அப்படிங்கிறான். பவுல் பேச 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 இந்த ஃபெலிக்ஸ் இருக்கிறான் பார், ஃபெலிக்ஸோ ஃபெஸ்தோ சத்தமா சொல்றான், பவுலே உன் பிரசங்கத்தை நிறுத்து, அதிக படிப்பு உன்னை பைத்தியக்காரனாய் பேச பண்ணுதுங்கிறான். என்ன அர்த்தம்? டே நீ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து இது வரைக்கும் இன்னும் மாறலடா. புரியுதா? பவுலை பார்த்தவன் சொல்றான், டேய் அதிக படிப்பு உன்னை பைத்தியக்காரனை போல பேச போனது, ஷட் அப் அப்படிங்கிறான். நம்மால் அடுத்த பால் சிக்ஸர் அடிச்சாம்பர். ஐயோ, வேற எந்த சபையா இருந்தா கையை தட்டி ஆமேன் அல்லேலியா சொல்லியிருக்கோம். இதுக்கு பேரு பிச்சை. அல்லேலியா சொல்லுங்க. அம்மா ஆமேன் சொல்லுங்க. அம்மா ஐயா சோத்திரம் ஆண்டவரே. என்ன ஆண்டவ மாறே. அல்லேலூயா. இப்ப கவனிங்க பாப்பா. இவன் சொல்றான், பவுல் சொல்றான், சொஸ்த புத்தியோட சத்திய வசனத்தோட பேசுறேன் அப்படிங்கிறான். பேசி முடிச்சுட்டு அக்ரிப்பா ராஜாவை பார்த்து கேட்கிறான், இங்க பார், நான் பேசுற காரியம் ஏதோ ஒரு மூலையில நடந்தது நினைக்காத, அக்ரிப்பா ராஜாவை கேளு, ஊருக்கே தெரியுங்கிறான். பிரசங்கத்தை நிறுத்தல, அபிஷேகம் உள்ள வார்த்தைகள் அனலாய் பறக்க பறக்க அக்ரிப்பா ராஜா அவன் எந்திரிச்சு நின்னுட்டு சத்தம் போட்டு கத்துறான், பவுலே நீ கொஞ்சம் குறை என்னை கிறிஸ்தவனாய் மாற பண்ணுகிறா. நம்மால பாருங்க அடுத்த பால் அடிச்சா. நீ மட்டும் இல்லையா, என் பிரசங்கத்தை கேட்கிற எவனும் என் கட்டுகளை தவிர என்னை போல மாறணும். ஆமென். ஐயா, நீங்கள நானும் மட்டும்
ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு திடன் கொண்டு எழும்ப ஆரம்பிச்சிட்டா இவன் மாறாது நம்பர், அந்த இடத்துல கர்த்தர் மாற பண்ணுவார். இவன் ரட்சிக்கப்பட மாட்டான் நம்பர், கர்த்தர் ரட்சிப்பை கொண்டு வருவார். இவன் முன்னாடி ஜெயிக்க முடியாத நம்பர், கர்த்தர் ஜெயிக்க பண்ணுவார். இந்த இடத்துல பிசினஸ் எழும்பாது நம்பர், கர்த்தர் எழும்ப பண்ணுவார். ஆமென். திடன் கொள். பழைய பஞ்சாங்கத்தையே பேசிட்டு இருக்காத. ஏதேன் தோட்டத்துல நடக்கிறதுல தான் பேசிங்கிறது. இப்பதான் உயிர் தெரிந்த தோட்டம் வந்துடுச்ச, அதை விட்டுருது. எங்க போறது? பாஸ்டர் அவர் கல்யாணம் பண்ண புதுசுல என்ன சொன்னார் தெரியுமா? இப்ப கேட்டாங்களா? ஆளுகளை பாருங்க. அவ அப்படித்தான் பாஸ்டர், அந்த நாள்ல இருந்து இது வரைக்கும் சொல்லுங்க பாஸ்டர், இந்த ஏதேன் தோட்டத்திலேயே போகாத. அதான் முடிஞ்சிடுச்சு இல்ல, அவரே மூடிட்டாரு, நீ எதுக்கு திறக்கிற? ஹலோ, சத்தமா சொல்லுங்கப்பா. அல்லேலூயா. அந்த பழைய விழுந்து போன நிலைமை, பழைய தப்பு பண்ண நிலைமை, பழைய காரியத்தையே அப்படியே மைண்ட்ல ஸ்டோர் பண்ணிட்டு கேன்சரா மாறிடுது. சோத்திரம் ஆண்டவரே. அது எல்லாத்தையும் தூக்கி தூர போடு. பழைய சம்பவங்கள் எல்லாம் தூக்கி தூர போடு. 40 பேர் கூடனா என்ன, 400 பேர் கூடனா என்ன, 4000 பேர் கூடனா என்ன, 4 லட்சம் பேர் கூடனா என்ன, நான் ஆராதிக்கிற ஆண்டவர் ஒரு தேவதூதன் அனுப்புனா 1,85,000 பேரை போட்டு தள்ள வல்ல தேவதூதர்கள் உண்டு. கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆண்டவரை மட்டுப்படுத்தக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரை ஒருபோதும் மட்டுப்படுத்தக்கூடாது. எனக்கு சோறு போட்டா மட்டும் அவர் ஆண்டவர் கிடையாது, சோறு போடாம பட்னியை வச்சாலும் அவர் ஆண்டவர் தான். சுகர் பிபியை கண்ட்ரோல் பண்றாரு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பாப்போம். என் ஆண்டவர் எதை செஞ்சாலும் நல்லதுக்கு தான். என்னை நடுத்தருள நிக்க வச்சாலும் அவர் என் தெய்வம் தான். என்னை கோபுரத்தின் கொடுமுடிக்கு கொண்டு போனால் அவர் என் ஆண்டவர் தான். என்னை ஆசீர்வதித்தால் அவர் என் ஆண்டவர் தான். அவர் என்னை ஆசீர்வதிக்காம போனால் அவர் என் ஆண்டவர் தான். நீ மட்டும் திடன் கொண்டு சொல்லி பாரு. பாருங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிப்பா. அவன் சொன்னான் பாருங்க ஒரு வார்த்தை, இப்படி அதை நல்ல லோக்கல் லாங்குவேஜ்ல பேசுறேன், எல்லாம் புரிஞ்ச மாதிரி பேச. நேபுகாத்நேச்சரை பார்த்து சொல்றாங்க, நான் என்ன வாழறேன்னு இந்த பைபிளை தூக்கணும் நினைச்சியோ? நேபுகாத்நேச்சரை பார்த்து சொல்றான் யாரு? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ, நாங்க என்ன வாழணும்னு நினைச்சிட்டு இந்த பைபிளை தூக்கணும் நினைச்சியோ? இங்க பேர் வாழ்றதுக்காக வரல, சாகறதுக்காக அவரை பின்னாடி வந்தோம். நல்ல கை தட்டினீங்க போங்க. சோத்திரம் ஆண்டவரே. அவன் சொல்றான், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிப்பா. தப்புவிக்காம டீல்ல விட்டாலும் சில்லறைக்கெல்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோம். சத்தம் ஆமேன்னு சொல்லு. எனக்கு பைபிளில் ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? சின்ன சின்ன சாதாரணமான ஆட்களை கொண்டு பெரிய பெரிய ஜம்பாவான்னு சொல்கிறவங்களை கர்த்தர் போட்டு தள்ளியிருப்பார். ஐயோ, நல்லா ஆமேன்னு சொன்னீங்க போங்க. அல்லேலூயா. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வச்சு நேபுகாத்நேச்சரை போட்டு தள்ளினார் பாரு. தானியேலை வச்சு பெல்ஷாஸ்தர் அப்படியே எல்லாத்தையும் எல்லா பாத்திரத்தையும் எடுத்தானா. ஏன்னா அங்கே இருக்கிற பாத்திரம் பத்தாது, இப்போ இங்கே இருக்கிற பாத்திரம் வந்தால் தான் பிடிக்கும். இங்கே இந்திய தேசத்தில் நிறைய பேர் அப்படி தான் வந்துக்கிறான். அங்கே இருக்கிற பாத்திரம்லாம் பிடிச்சா பிடிக்காது, இப்போ சர்ச்சில் இருக்கிற பாத்திரம் எடுத்தால் தான் பிடிக்குமா. குடிடி குடி. இலே கையுறுப்பு ஒன்று இருக்கு, எழுதுறோம். ஆமே, எவனாலையும் படிக்க முடியாது தானியேல் வர்ற வரைக்கும். சத்தம் ஆமேன்னு சொல்லு. ஆமா, கையுறுப்பு எழுத ஆரம்பிச்சிடுச்சு, உன் உடல் உறுப்புகள் எல்லாம் அவுட்டு. சத்தமா அல்லேலூயா சொல்லு. அல்லேலூயா. அது ஆண்டவர் பாருங்களேன், யோசேப்பை வச்சு பார்வோனியை போட்டு தள்ளினா இருப்பார். நல்லா ஆமேன்னு சொன்னீங்க போங்க. உங்க ஆமேனை கொண்டு போய் எங்கேயாச்சும் போடுங்க. அல்லேலூயா. சின்ன சின்ன ஆட்களை வச்சு பாருங்களேன். பாருங்க, தாவீதை வச்சு கோலியத்தை போட்டு தள்ளினார் பாரு. இந்த சின்ன சின்ன ஆட்கள் வச்சு பெரிய பெரிய ஜம்பாவன்களை கர்த்தர் போட்டு தள்ளுறதுல வல்லவர். இப்போ நான் என்ன சொல்ல வரேன், இந்த 2024 உன் குடும்பத்திற்கு விரோதமாக என் குடும்பத்துக்கு விரோதமாக எத்தனை ஜம்பாவான் எழும்பினாலும், எத்தனை பேர் சவால் விட்டாலும், ப்ரமோஷனே வராதுனாலும், நீ படிக்கவே முடியாதுனாலும், இந்த இடத்துல பில்டிங்கே கட்ட முடியாதுனாலும், வீடே கட்ட முடியாதுனாலும், இந்த நல்ல காலை வேளையில கர்த்தர் சொல்றார், பயப்படாத, திடன்கொள், நான் இன்னும் உயிரோடு இருக்கிறேன், உன்னை கொண்டு போய் அடுத்த லெவலுக்கு கொண்டு போக போறேன். சத்தமா அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் காரியத்தை மாற்றுவா. பயப்படாத. பண்ண பிரசங்கத்தை கேட்டு அக்ரிப்பாவே ஆடி போயிட்டான்ல யாருக்கிட்ட. அல்லேலூயா. சத்தமாமேன்னு சொல்லுங்கப்பா. மாறிட்டான், இனி ஒன்றும் பண்ண முடியாது, நீ ராயனுக்கே போ, நீ அங்கேயே போ அப்படின்ட்டான். 276 பேர் கப்பலில் போகிறான். பெரிய பெரிய ஜம்பாவான் கப்பல் இருக்கிறான், கப்பல் மாலுமி கப்பல் இருக்கிறான், பணக்காரன் கப்பல் இருக்கிறான். பாருங்க, தேசத்தை விட்டு கண்டங்களை விட்டு கண்டங்கள் வியாபாரம் செய்யக்கூடிய பிஸ்னஸ் மேக்னெட் அவன்லாம் அந்த கப்பலில் இருக்கிறான். 276 பேர். பவுல் சொன்னானா, ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுது, போகாத அப்படின்னானா. நம்ம தான் ஊழியக்காரன் பேச்சே கேட்க மாட்டோமே. ஐயோ, கேட்டா விசுவாசிகளா இருப்போம்.
ஆமா சத்தியமா தான் உண்மை. அல்லேலூயா. உடனே சொல்லுவோம் பாஸ்டுக்கு போறாம, உன் குற்றமா என் குற்றமா, யாரை நான் குற்றம் சொல்ல. அல்லேலூயா. ஏதாவது ஒன்று சொன்னால் கேட்காம அப்புறம் எல்லாத்தையும் வாங்கி கட்டிக்கணும் வருவீங்க பார்த்தீங்களா, மூக்கை சிந்திட்டே வருவீங்க. அன்றைக்கே நீங்கள் சொன்னீங்க பாஸ்டர், நான் தான் பாஸ்டர் கேட்கல. அல்லேலூயா. எப்படி தெரியுமா இருக்கும்? அப்படி இருக்கும். உங்களுக்கு புரியும் அந்த வார்த்தை அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. சும்மா கேட்குற நேரத்தில் கேட்கறது கிடையாது. அந்த ஆளை கூட சேராதன்னா அப்போ தான் சேர்றது, அந்த இடத்துல வீடு கட்டாதனா அப்போ தான் கட்டுறது, அந்த பயலுக்கு பொள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுக்காதனா அப்போ தான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறது. ஏன்னா பேண்ட்டு சட்டை போட்டுன்னு வந்துட்டால, வெளுத்ததெல்லாம் பால் நினச்சிட்டு பெனாயில் பாட்டிலையும் குடிச்சிருது. இன்னைக்கு அதான். அல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே. புரியுதா ஆண்டவ மாதிரி? புரியாத மாதிரியே இருப்போம் பாரு. அல்லேலூயா. ஆமாம், மாறணும். சொல்லுங்க, மாறணும். ஆண்டவர் சொல்கிறத கேட்கணும். பவுல் சொன்னான் போகாதன்னு. பவுல் பேச்ச ஒருத்தனும் கேட்கலையே. உலகம் உருண்டை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உலகம் உருண்டை. எங்கே போனாலும் திரும்ப வரணும். ஆமாம், 14 நாள் புயல், சூரியன் இல்லை சந்திரன் இல்லை, அங்கே ஒரு லாக்டவுன். அல்லேலூயா. ஒரு பய வெளியே வர முடியல. சரக்கு எல்லாத்தையும் தூக்கி வெளியே போடுறான். உபாயமான தந்திரங்களை பண்ணானா, என்னென்னமோ பண்ணான். கப்பல் மாலுமி வச்சுட்டு என்னென்னமோ ஆட்டி பார்த்துருப்பான் சுக்கான. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். என்ன ஆட்டினாலும் ஒன்றும் நடக்கலை. அல்லேலூயா. அவன் வந்திருப்பான், இவன் வந்திருப்பான், அவன் வந்திருப்பான், எவன் வந்தாலும் வரல. கப்பல் மாலுமி, சாரி, 100க்கு அதிபதி பவுலை விட யாரை நம்பினாராம்? கப்பல் மாலுமி. அதான் சொல்றேனே, கர்த்தருடைய வார்த்தையை நம்பாம நம்முடைய வாழ்க்கை வேற ஒரு காரியத்தின் மீது, சுமூகமான சூழ்நிலைகள் மீது திருப்பப்படுமானால் ஒரு நாள் வரும். நான் போன வாரம் வேலூர்ல ஒரு சர்ச்சில் பேசுறேன். தென்றல் காற்று தென்கிழக்கு காற்றாய் மாறும். தென்றல் காற்றுனாலே பாருங்க, நல்ல சாஃப்டான காற்று. தென்கிழக்கு காற்றுனா யூரோக்கிளியத்தான் காற்று. புயல் காற்றா மாறிடுச்சே. செய்கிற தப்பெல்லாம் செஞ்சுட்டு சாதகமா இருக்கு, சாதகமா இருக்கு, சாதகமா இருக்குன்னு அதே தென்றல் காற்று தென்கிழக்கு காற்றா மாறும். அல்லேலூயா. 27வது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 27வது அதிகாரத்தில் தான் இருக்கு. மாறிடுச்சுன்னா எல்லாம் முடிஞ்சிடும். கப்பல் எல்லாத்தையும் தூக்கி போட்டு, சரக்கு எல்லாத்தையும் தூக்கி போட்டு என்னென்னமோ பண்ணி கடைசியா பவுல் சொல்றான். அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்க, பவுல் எல்லாரையும் பார்த்து சொல்லுவான், என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமாகிய கர்த்தர். ஒரு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் இப்படி அற்புதமா சொல்லுது, I belongs to him, he belongs to me, there is no more gap between us. அல்லேலூயா. நான் அவருக்குரியவன், அவர் எனக்குரியவர், நான் சேவிக்கிறவர், நான் ஆராதிக்கிறவர், நான் தொழுது கொள்ளக்கூடியவர், நான் நம்பக்கூடியவர். நேற்று இரவு என்னோட வந்து பேசினா. இது கப்பல் சேதமே தவிர ஒரு பயலுடைய பிராண சேதம் வரா. எல்லாம் எந்திரிச்சு சாப்பிடுங்கிறான். 276 பேர் தப்பிச்சானே. தப்பிச்சு கப்பல் எல்லாம் உடஞ்சி சுக்குநூறா மாறி எல்லாரும் தீவுக்கு போயிட்டான். அந்த தீவு பேர் மெலித்தாவான். சொல்லுங்க பாப்போம், சத்தமா சொல்லுங்க. அந்த தீவில் போனால் காட்டுவாசி அரகோர ட்ரெஸ்ஸை போடுறவர் இருந்தான். பாருங்க, எல்லாரும் தீவை விட்டு கடல், பனிப்படலை நிறைந்த கடல், அந்த பனிப்படலை நிறைந்த கடலில் எல்லாரும் நீந்தி அங்கே போய் பயங்கர குளிரோடு இருக்கிறான். குளிரோடு இருந்து குளிர் காய்வதற்காக விறகல்லி போட்டானா. கவனிங்க பார்ப்போம், இந்த பாம்பும் விறகும் ஒரே மாதிரி இருந்துக்குது. பாம்பும் விறகும், நான் ஒரு பிரசங்கம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். பாம்பை விறகா பாம்பான், விறகும் பாம்பும் தெரியாது, அனல் பட்டா தான் தெரியும். நல்லா யாரோ ஒருத்தங்க மட்டும் சொன்னாங்க, அவங்களுக்கு மட்டும் கர்த்தர் 10,000 தருவாராக. அல்லேலூயா. கவனிங்க பார்ப்போம், இந்த விறகும் பாம்பும் ஒன்னா இருந்துதான். அனல் பட்ட உடனே அப்பதான் விறகு இல்லை இது பாம்புன்னு தெரிய ஆரம்பிச்சுதான். எல்லாரும் விறகல்லி போடுற மாதிரி பவுலும் விறகல்லி போட்டான். யாரையுமே கடிக்காத பாம்பு யாரை மட்டும்தான் கடிச்சுது? சில நேரத்தில் பார்த்துருக்கீங்களா, ஜபம் பண்ணாதவனுக்கெல்லாம் பிரச்சனை வரா, ஜபம் பண்ற நமக்கு மட்டும்தான் பிரச்சனை வரும். ஊழியம் பண்றவன், ஏமாத்துறவன், அக்யூஸ்டுத்தனம் பண்றவனுக்கெல்லாம் பிரச்சனை வரா. நல்ல ஊழியம் பண்ற பிரசங்கம் பண்ற நமக்கு தான் பிரச்சனை வரும். அல்லேலூயா. யார் சொன்னது? அதனால தான் பாஸ்டர் நான் ஜபமே பண்றதில்லை யாரோ சொன்ன மாதிரி கேட்டுச்சு. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இங்கப்ப என்ன ஏன் யாரையுமே கடிக்காத பாம்பு பவுலை கடிச்சது தெரியுமா? அடுத்தவனெல்லாம் கடிச்சிருந்தா செத்துருப்பாயா, பவுலை கடிச்சாருந்தா சாக மாட்டான். உனக்கு எனக்கு வந்த பிரச்சனை இன்னொருத்தனுக்கு வந்து அவன் என்னைக்கோ போயிருப்பான். ஆனால் நிற்கிறோம்ல, சிங்கம். அசிங்கமா உட்காராத, நல்ல கையை தட்டுக, சிங்கம். அல்லேலூயா. ஐயா, நமக்கு வந்த பிரச்சனை இன்னொருத்தனுக்கு வந்திருந்தா அவன் வாழ்க்கை முடிஞ்சிட்டு இருக்கும். ஆனா நிக்கிறான் பார் பவுலு.
அந்த விறகு எடுத்துன்னு போய் நெருப்புல போட்டுட்டு பாம்பு அப்படியே கவ்வி பிடிச்சுங்கிறத அந்த தீவில் இருக்கிற அரை நிர்வாணமா ட்ரெஸ்ஸை போட்டுங்கிறவன் பார்த்து சொன்னானா, இவன் ஏதோ சாவுக்கு எதுவான தப்பு பண்ணிட்டான், கடல்லையே சாக வேண்டியவன் அங்கிருந்து தப்பிச்சு வந்தான், சாவு இவன் என்ன செய்யல. நீங்களும் பைபிள் படிக்க மாட்டீங்க, நான் சொல்றதுக்கு திரும்ப ரிப்பீட் பண்ண மாட்டீங்க. கிருபை உங்களை தாங்குவதாக. வேற என்னத்தை சொல்ல காலையில. அல்லேலூயா. இப்ப கவனிங்க பார்ப்போம். சாவு அவனை துரத்திட்டு வந்திருக்கான். அந்த அற்புதமா இருக்கு அந்த வார்த்தை. பிளக் அவுட்டான். தமிழ்ல சொல்லும் அவன் அதை உதறி போட்டான். ஆனா இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் சொல்லும் ஏதோ ஒன்று கவ்வி பிடிச்சிருக்க பேர். பிளக் அவுட். பிளக்கை சொருவிட்டு டிஸ்கனெக்ட் பண்றம்ப, பிளக் அப்படியே புடிங்க எடுக்கிறம்ப. ஏதோ ஒண்ணு உனக்கு கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்றாதபடி, அழைத்த அழைப்பில் நிற்கக்கூடாதபடி, உன் மேல இருக்கிற கிருபா வரங்களை நாம பயன்படுத்தக்கூடாதபடி, நம்முடைய பிசினஸை கட்டி எழுப்பாதபடி, பிள்ளைகளை நல்ல நேரத்தில் வளர்க்கக்கூடாதபடி ஏதோ ஒன்று கவ்வி பிடிச்சிருக்கு பார். பிளக் அவுட் இட். அதை பிடிங்கி நெருப்புல போட்டுட்டு உட்காரான். எவனோ சொன்னா பார் கை கால் வீங்கி செத்துருவேன்னு சொல்லிட்டோம். அவன் முன்னாடி நல்லா சொன்னீங்க போங்க. அல்லேலூயா. எவனோ சொன்னான் பார் நீ எப்படி வீட்டை கட்டிறன் அவன் முன்னாடி, உன் பிள்ளைக்கு எப்படி கல்யாணம் பண்ணிடுறேன் பார் அவன் முன்னாடி, உனக்கு எப்படி குழந்தை பிறந்துடுதுன்னு பார்த்தான் பார் அவன் முன்னாடி. ஏதோ ஒரு அவமானம் கவ்வி பிடிச்சிட்டு இருக்கல, பிரச்சனை கவ்வி பிடிச்சிட்டு இருக்கல, போராட்டம் கவ்வி பிடிச்சிட்டு இருக்கல, அதை பிடிங்கி நெருப்புல போட்டுட்டு உட்கார. ஒரு மகிமை வெளிப்படும் பாரு. எவன் உன்னை பார்த்து செத்துறவன் சொன்னானோ அவன் இப்படியே மாறிட்டாயா, தேவதூதர்கள் பரலோகத்திலிருந்து வந்துக்கிறாங்கன்ட்டான். என்ன மாதிரி பேசினான் பார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இதை விட பியூட்டி என்னன்னா, அந்த தீவு தலைவர் இருக்கிறார்ல அவருக்கு சீதபேதியாம். அடைக்கப்படாத ஊற்றுக்கள் போல இருக்கு, பயங்கர பேதி. என்ன பேய் மாதிரியே பாருங்க. ஏன்னா நான் பைபிள் எல்லாத்தையும் தானே பேசினேன். இந்த நாகரிகங்கிற பேர்ல நம்ம பண்ற அக்யூஸ்டுத்தன அநாகரிகம் இருக்கே அது மோசம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா பேதியா என்ன மருந்து சாப்பிட்டுருப்பான். பவுல் அந்த பாம்பை பிடுங்கி போட்டுட்டு போனான் பார். பவுல் போய் தொட்டான் பார். எல்லாம் அடைக்கப்படாதவர்கள் எல்லாம் அடைக்கப்பட்டுடுச்சு. சத்தமா ஆமென் வர வேண்டாமா. அல்லேலூயா. தீவே மனம் திரும்பிடுச்சியா. தீவே அவன் காட்டுவாசி, அடங்காதவன், எல்லாம் பார்த்தது பார்க்காததுக்கெல்லாம் ஒரு சாங்கியம் சொல்றவன். பள்ளி விழுந்துச்சு அதுக்கு ஒன்று சொல்லுவான், படிக்கட்டில் தட்டு விழுந்து அதுக்கு ஒன்று சொல்லுவான், செருப்பு சரியாம போன ஸ்லிப் ஆனாலும் அதுக்கு ஒன்று சொல்லுவான். அல்லேலூயா. கதவு சரியாம இல்லைன்னா வாஸ்து சரியில்லைன்னுவான். இந்த மாதிரி கிறுக்கு நிறைய கிடக்கு. அல்லேலூயா சொல்லு பார்ப்போம். இந்த கிறுக்கணுங்களுக்கு மத்தியில நம்ம தங்கம் சூப்பரா பேசினாரு பார். கையை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். அந்த தீவே சொல்லுங்க. அந்த தீவே எந்த கிராமம், எந்த பட்டணம், எந்த இடத்துல நம்ம ஊழியம் செஞ்சு இந்த இடம் மாறாதுன்னு நினைச்சேன் பார். கவ்வி பிடிச்சிருக்கத பிடுங்கி தூக்கி நெருப்புல போட்டுட்டு உட்கார ஆரம்பித்து பாரு. கர்த்தர் அதை தலைக்கீழா மாற்ற ஆரம்பிப்பா. கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. ஏதோ ஒரு இடத்துல செத்து போயிடுவேன்னு நினைச்சான். இப்ப பவுல் ரோமாபுரிக்கு போக ஆரம்பிச்சிட்டான். ஆண்டவர் மட்டும் நம்ம கூட வந்துட்டா எதெல்லாம் சாதிக்க முடியாதோ, எதெல்லாம் தொட முடியாதோ, எங்கெங்கெல்லாம் ரீச் ஆக முடியாதோ அங்கெல்லாம் கர்த்தர் கொண்டு போக ஆரம்பிப்பா. இந்த காலை வேளையில நானும் தீர்க்க தரிசனமா பேசுறேன். எட்டாத ஒரு கொடுமுடிக்கு நேராய் நம்மை கர்த்தர் கொண்டு போக போகிறார். நமக்கு விரோதமா எப்பெல்லாம் எதிர்ப்பு வருது அப்பெல்லாம் நினைச்சுக்கணும் கர்த்தர் நம்ம பட்சத்துல வரப்போகிறார். நமக்கு விரோதமா எப்பெல்லாம் சவால் விட்டு சில பேர் எழும்புறான் பார், அழிச்சிருவேன், கொன்னுடுவேன், நாசமாக்கிடுவேன். மொட்டை தலையும் பார்வோன் அப்படித்தான் வந்தானா. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அவன் இப்படி சொன்னான், தொடருவேன், பிடிப்பேன், அழிப்பேன், திருப்பி கொள்ளுவேன். தேங்காய் மண்டையா. ஏய் யாருக்கிட்ட என்ன பேச்சு பேசுற? அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஐயோ சத்தமா. தேங்காய் மண்டைய சொல்லலாம். தொடருவேன், பிடிப்பேன், அழிப்பேன், திருப்பி கொள்ளுவேன். நல்லதான் ஏன் பேசனா. கடல் நடுவில் வந்துட்டான். ஒருத்தன் சொல்றான், ஐயோயோ அவங்க ஆண்டவர் யுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டார், இப்படியே திரும்பிடலான்றான். ஆனா சில பேர் வாங்குற வரைக்கும் அடங்க மாட்டான். வாங்குற வரைக்கும் அடங்க மாட்டானே. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அவன் சொல்றான், ஐயோ ராஜாவே அவங்க ஆண்டவர் யுத்தம் பண்ணிட்டார், வெட்டாந்தரையா ஆனது சகதியா மாறுது, இப்படியே திரும்பிட்டா கொஞ்ச நெஞ்சமாவது பொழைப்போம். இல்ல இல்ல நம்ம தான் திருந்த மாட்டோம். இல்ல இந்தியா தேசத்திலேயே நிறைய பேர் இருக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. இந்த பைபிள் இருக்கு தெரியுமா, எத்தனையோ கொம்பனை பார்த்தது. ஆமே எல்லாம் செத்துட்டான். இந்த பைபிளை எவனாலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. இது எந்த மனிதனால் எழுதப்பட்டதல்ல, இது நித்திய ஏக சக்கராதிபதினாலே கொடுக்கப்பட்டது. ஆமே
இது நிலையானது, நித்தியமானது, சத்தியமானது. இது அழிக்க எவனாலே முடியாது. அதே மாதிரி இந்த வார்த்தையை நம்புறவனை கெடுக்க எவனாலே முடியாது. இந்த வார்த்தையை அண்டிக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். ஆமென். உன் மேல படிஞ்சிருக்கிற தூசி எல்லாத்தையும் தூக்கி தூர போடு. பழைய காரியத்தை எல்லாத்தையும் தூக்கி தூர போடு. பிரச்சனையை பார்க்காத, பிரச்சனையை மாற்றக்கூடிய தெய்வத்தை பார். 1008 பலவீனம் சரீரத்தில் இருக்கலாம், டாக்டர்ஸ் எல்லாம் வந்திருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். டாக்டருங்களுக்கு நம்ம உடம்ப படிக்க தெரியும், ஆனா என் ஆண்டவனுக்கு என் உடம்ப படைக்க தெரியும். படித்தவர்கள் விட படைத்தவர் பெரியவர். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பாப்போம். நல்ல கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. பயப்படாதையா. ஏதோ ஒன்று கவ்வி பிடிச்சிருச்சுல, இது மாறாதுன்ட்டாங்கல்ல, இது விளங்காதுன்ட்டாங்களே, இது போகாதுன்ட்டாங்களே, பிளக் அவுட் இட். அதை பிடுங்கி தூக்கி நெருப்புல போடு. நீ ராயனுக்கு முன்னாடி நிக்கணும். உன் ஸ்தானம் பெருசு, உன் மேல வச்ச அபிஷேகம் பெருசு, உன்னை கொண்டு நான் செய்ய போகிற ஆளுகை பெருசு. பயப்படாதே, திடன்கள். நான் ரோமாபுரிக்கு கொண்டு போக போறேன். உன் பிரச்சனை என்ன? இந்த கால வேளையில யோசுவா இருக்கிறான்ல, ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொன்னார், பலன் கொண்டு திடமனதாயிரு. எங்க தெரியுமா யோசுவா நின்னா? எல்லாம் என்னைய பாருங்க பாப்போம். 6 லட்சம் புருஷர்கள் செத்து போன கல்லறைக்கு முன்னாடி நிக்கிறான். வனாந்தரத்துல எகிப்தை விட்டு புறப்பட்ட 6 லட்சம் புருஷர்கள் செத்து போயிட்டான். எல்லாம் முறுமுறுத்து செத்தவன், கலாட்டா பண்ணி செத்தவன், கலவரம் பண்ணி செத்தவன், அத்தனை பேர் செத்து போய் கிடக்கிறான். ஒரு புதிய ஜெனரேஷன் ஒன்று வந்திருக்கு. இப்போ முன்னாடி இருக்கிற ஜெனரேஷன்லாம் செத்து போனவனுடைய பிள்ளைங்க. ஆடு குட்டி, அதுன பழமொழி, தாய் 8 அடி பாஞ்சா குட்டி. ஆமா, தமிழே தெரியாத மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கீங்க பத்திலா, நல்லா வருவீங்க. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயுமா. அவனே கலகக்கார பாவிக, அவன் எல்லாம் செத்துட்டான். அவன் சந்ததி இருக்குது. என்ன பண்ணுவான்? மொத்தம் கல்லறை. எதிர பாருங்க, கரை புரண்டு ஓடக்கூடிய யோர்தான் நதி. செங்கடல் கூட அலை மட்டும்தான் வரும், ஆனா முழுகுனா அதே இடத்துல மிதக்க பண்ணும். ஆனா யோர்தான் நதி செங்கடலை விட பெருசு. தயவு செஞ்சு சொல்லுங்கப்பா அல்லேலூயா. அது ஸ்தம்பித்து அப்படியே நிற்கும், ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா யோர்தான் நதி கரை புரண்டு வருது, கால் எடுத்து வச்சாலும் இழுத்துட்டு போயிடும். இப்ப புதிய ஜெனரேஷனா இந்த 2024 கர்த்தர் நம்மள கொண்டு வந்திருக்கிறா. முற்பிதாக்கள் செங்கடலை கடந்தாங்க, அது ஈஸி. இப்ப நமக்கு முன்னாடி ஒரு யோர்தான் நதி இருக்குது. சத்தமா சொல்லுங்க. கால் எடுத்து வச்சாலே கரை புரண்டு ஓடும். என்னென்னமோ சட்டம் வருது. ஐயோ, இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் இப்ப யோசுவா பக்கத்துல வந்து நின்னுட்டா. யோசுவாவே, என் தாசனாகிய மோசே மரித்து போனா, எழுந்துரு, பெலன் கொண்டு திடமானதாயிரு. நானே ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை உன் மூலமா நிறைவேற்ற போறேன். இந்த பையெல்லாம் அடங்காதவன் நினைச்சிட்டியோ? கூட வந்தவெல்லாம் செத்து போயிட்டான் நினைச்சியோ? சுதந்திரிக்க முடியாது நினைச்சியோ? பயப்படாத. ஒருவனும் உனக்கு முன்னாடி எதிர்த்து நிற்பதில்லை. நீ உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஐயா, மோசே மகிமையிலே இருந்தாயா? ஆசாரிப்பு கூடாரத்துக்கு போனா மகிமை வந்துடும், சீனாய் மலைக்கு போனா மகிமை வந்துடும், கற்பனைகள் எழுதுற இடத்துல போனா மகிமை வந்துடும். மோசே மகிமையிலே இருந்தான், யோசுவா மண்ணோடவே இருந்தான். டு அண்டர்ஸ்டாண்ட் மீ? ஆசாரிப்பு கூடாரத்தினுடைய வாசற்படியிலே உட்கார்ந்துருக்க ஆரம்பித்தான். இப்போ ஆண்டவர் சொல்றார், தம்பி, உன்னை கூட்டிட்டு போய் அந்த மகிமை நிறைந்த பாத்திரத்தோடு சமமா மாத்த போறையா? நீ பயப்படாதையா. எவ்வளோ நல்ல ஆண்டவர் இல்லை? ஆமே. சில பேர் சொல்லுவாங்க, நான்லாம் 8 மணி நேரம் ஜெபம் பண்ணேன். என்னால் 8 மணி நேரம் ஜெபம் பண்ண முடியல பாஸ்டர், நான் 2 மணி நேரம் தான் ஜெபம் பண்ணுறேன். பரவாயில்ல, அந்த 2 மணி நேரம் ஜெபத்தினுடைய வல்லமை 8 மணி நேரம் பண்ண தேவ மனுஷனுக்கு சமமாய் உன்னை மாற்ற போகிறது. என்னால் ரொம்ப உழைக்க முடியல பாஸ்டர், நான் கொஞ்சம் தான் உழைக்கிறேன். கவலைப்படாத, அவனுக்கு ஈக்குவலா கர்த்தருடைய மகிமை உன்னை மாற்ற போகிறது. கர்த்தருடைய வல்லமை உன்னை மாற்ற போகிறது. கர்த்தர் அவர்களுக்கு சரி சமமாய் உன்னை மாற்ற போகிறார். பயப்படாதே, திடன்கள். யோசுவாவை மாத்திட்டாரு. எனக்கு சில காரியம் புரியாத புதிரா இருக்கும் பைபிளை படிச்சாலே. ஐயா, இவன் ஆசாரிப்பு கூட அர்த்தனுடைய வாசப்படியில் உட்கார்ந்து இருந்தாயா? அவனை கொண்டு போய் மோசேக்கு சமமா மாத்தி அவனை நிக்க வச்சு சொல்றா, நான் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நீ தான் நிறைவேற்ற போற. நீ யோர்தானை கடந்து போ. எல்லாம் கவனி. மோசே கை நீட்டின இடத்தெல்லாம் அற்புதம் நடந்தது. யோசுவா கால் வச்ச இடத்தெல்லாம் அற்புதம் நடந்தது. முந்தின ஆலயத்தினுடைய மகிமை விட பிந்தின ஆலயத்தினுடைய மகிமை பெருசா இருக்கும். சத்தமா கையை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். சத்தமா கையை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா.
யோசுவா மோசே கை நீட்டின இடம்லாம் அற்புதம். யோசுவா கூட கால் வைக்கல. ஆசாரியனை கூப்பிட்டு சொல்கிறான், உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போய் கால் வைன்றான். கரை புரண்டு வந்த யோர்தான் நதி பின்னிட்டு திரும்ப ஆரம்பித்ததான். ஏதோ ஒன்று அடிச்சுட்டு போயிட நினச்சில்ல, பயந்துட்டல. இந்த வியாதி அவ்வளவுதான், இந்த கடன் பிரச்சனை அவ்வளோதான், இந்த நெருக்கம் அவ்வளவுதான், என் குடும்பம் அவ்வளோதான், என் பிள்ளைங்க அவ்வளவுதான், இந்த எக்ஸாம் அவ்வளோதான், இந்த ப்ரமோஷன் கிடைக்காது. கரை புரண்டு ஓடுறதெல்லாம் உனக்காக கட்டுப்பாடோடு அடங்கும் பாரு. கர்த்தர் உன் பட்சத்தில் வருவார் பாரு. பெலன் கொண்டு திட்டமானதாய். சத்தமா ஆமென் சொல்லுங்க பாப்போம். எதிரியை பார்க்காத, இயேசுவை பார். பிரச்சனையை பார்க்காத, பிரச்சனைக்கு பரிகாரத்திற்குரிய ஆண்டவரை பார்க்க ஆரம்பித்து பார். அல்லேலூயா. யோசுவா எழும்பிட்டானே, போனானே, யுத்தம் நடக்க ஆரம்பிச்சது. கூட இருக்கிறவங்களாம் சொல்றான், ஐயா உங்களை விட்டு எவன்னா வாயை திறந்து பேசுனா நாங்களே போட்டு தள்ளிடுறாங்கிறான். நான் பேசுறது புரியுதா? அவன்லாம் கொன்னவன், அவனுக்கு பிறந்தவன் சொல்றான், உமக்கு விரோதமா எவன்னா பேசினா நாங்களே போட்டு தள்ளிடுறாங்கிறான். இதை விட பியூட்டி என்ன தெரியுமா? மோசேக்கு யுத்தம் பண்ண தெரியாது, அங்க யுத்தம் பண்றவன் நிறைய பேர் தான். யோசுவாவுக்கு யுத்தம் பண்ண தெரியும், யுத்தம் பண்ண தெரிஞ்சவனே அடங்கிட்டான். ஐயோ நல்லா சொன்னீங்க போங்க. சோத்திரம் ஆண்டவரே, அல்லேலூயா. அப்படியே மாறிடுச்சே. போனானே 31 ராட்சாக்களை கொண்டானே. யுத்தம் பண்ணிகிட்டே இருக்கிறான். பொழுது போயிடுச்சு. சூரியனை சந்திரனை பார்த்து சொல்கிறான், ஹே சூரியனே நீ ஆயலோன் மேலும், சந்திரனே நீ கிபியோன் மேலே நில்லுன்னா நின்றுடுச்சே. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம். எல்லாம் இணை பாருங்க பார்ப்போம். தெய்வம் நம்மை குறித்து ஏதோ ஒரு திட்டத்தை இந்த 2024 தேசத்தில் செய்ய போறார். இந்த கோவில்பட்டியில் செய்ய போறார். நாம் இருக்கிற கிராமத்தில் செய்ய போறார். நம்ம குடும்பத்தில் செய்ய போகிறார். நம்முடைய தனிப்பட்ட வியாபாரத்தில் செய்ய போகிறார். நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் செய்ய போகிறார். மேலே படிஞ்சிருக்கிற தூசி எல்லாத்தையும் தூக்கி உதறி போட்டுட்டு திடன் கொண்டு எழும்ப ஆரம்பித்துப்பா. நீ ஏறக்கூடாது சிகரத்தின் கொடுமுடியில் கர்த்தர் உன்னை கொண்டு போய் நிற்க பண்ணுவா. எல்லாரும் உன்னை அண்ணாந்து பார்க்கக்கூடிய ஸ்தலத்துக்கு கொண்டு போவார். பயப்படாத, திடன் கொள். ஆமென், ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. எதை பார்த்து பயந்துட்ட? யார் என்ன சொல்லிட்டா? எதுக்கும் பயப்படாது. எனக்கு இந்த வார்த்தை ரொம்ப பிடிக்கும். அவர் ஞானிகளின் ஞானத்தை பைத்தியமாக்கி, குறி சொல்லுகிறவர்களுடைய வார்த்தைகளை அபத்தமாக்கி, கட்டுக்கதைக்காரர்களுடைய காரியங்களை நிர்மூலமாக்கி, அவர் தமது ஊழியக்காரனுடைய வார்த்தையை நிறைவேற்றக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் என்ன சொன்னாலும், எத்தனை எதிரடையாக மாறினாலும், நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் மாதிரி நல்ல தெய்வம் யாருமே கிடையாது. ஆமென், அல்லேலூயா. ஒரே ஒரு சாட்சியை சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். கவனிங்க பாப்பா. எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. போன நவம்பர் மாதம் தான் இறந்துட்டாங்க. 87 வயசு. ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பாருங்க, தலை நமைக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி என்னவோ நமைக்குதுன்னு சொல்லிட்டு கொண்டு வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து யாரோ சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஸ்கேன் எடுத்தால் சரியாயிடுன்னு. ஆமென். ஐயோ சொல்லுங்கப்பா. ஆமாம், அவங்க வந்து ஒத்த காலில் நிற்கிறாங்க, ஸ்கேன் எடுத்தே ஆகணும். சரி பரவாயில்ல, அவங்க ஆசையை நிறைவேற்றலான்னு ஸ்கேன் எடுக்க போயிட்டோம். 1 ஸ்கேன், 2 ஸ்கேன், 3 ஸ்கேன், 4 ஸ்கேன் எடுத்தோம். தலையில் 2 உருளைக்கிழங்கு மாதிரி 2 பெரிய கட்டி இருக்குன்ட்டாங்க. டாக்டர் சொல்லிட்டாங்க கட்டி இருக்கிறது உண்மை. எங்கள் அம்மாவும் அப்படியே தலை அப்படியே நம்பிக்குது, ஒரு மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி இருக்கு சொன்னாங்க. வயசு ஆயிடுச்சுல்ல. எனக்கு 5 அக்கா, நான் ஒரே பையன். நான் எங்கள் அம்மா வயிற்றில் 8 மாதம் இருக்கும்போது எங்கள் அப்பா செத்துட்டேன். நான் அப்பாவை பார்த்தது கிடையாது, அப்பான்னு கூப்பிட்டது கிடையாது. 5 பேரையும் கஷ்டப்பட்டு காப்பாற்றினது, 6 பேரையும் கஷ்டப்பட்டு காப்பாற்றினது எங்கள் அம்மா தான். பாருங்க, அவ்வளோ நெருக்கம், அவ்வளோ வேதனை, ரொம்ப உழைப்பாளி, கஷ்டப்பட்டு வந்தாங்க. 4 பொண்ணுக்கு எங்கள் அம்மா கல்யாணம் பண்ணாங்க. ஒத்த பைசா கடன் கிடையாது. கடைசி பொண்ணுக்கும் எனக்கும் சேர்த்து நானே கல்யாணம் பண்ணேன். கர்த்தர் 1 பைசா கடனாளியே விடலை. நான் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரியில் தான் இருக்கிறேன், அதுவும் எவாஞ்சலிஸ்டாக இருக்கிறேன். கவனிங்க பாப்பா, ஆண்டவர் விடவே இல்லை. இது வரைக்கும் யார் முன்னாடி வெட்கப்பட்டு போகவும் விடலை. ஆமென். ஆமாம். இப்போ கவனிங்க பார்ப்போம், கட்டி வந்துருச்சு. டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணிவிட்டு நியூராலஜிஸ்ட் கிட்ட போனால் அவரு எங்கள் அம்மாவை, என் ஒய்ஃபை, எங்கள் அக்காவை 3 பேர் உட்கார வச்சு எங்கள் அம்மா முன்னாடியே சொல்லிட்டார், உடனே ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும், ஆப்ரேஷன் பண்ணலைன்னா செத்துருவாங்க அப்படின்ட்டார். இன்சூரன்ஸ் கார்டை கொண்டு வா அப்படிங்கிறார். பாருங்கள், இவங்க 2 பேரும் பேந்த முழிக்க எங்கள் அம்மா எதிர சொல்லியாச்சு. இப்போ நீங்களே எங்கள் அம்மாவை இருக்கிறீங்கன்னு வச்சுக்கங்களேன், சும்மா தலையாட்டுங்களேன். ஆமாம், நான் வந்து உங்ககிட்ட, அம்மா உனக்கு 87 வயசு ஆயிடுச்சுமா, ரத்தம் இல்லை, ஆப்ரேஷன் பண்ணால் நல்லா இருக்காதுன்னு சொன்னால் நம்புவேன்? சத்தியமாக நம்ப மாட்டேன். நான் எந்த புஸ்தகத்தில் வேணால் கையெழுத்து போடுறேன். நீ ஒரே வார்த்தையில் சொல்லி முடிப்பீங்க, என் பையனுக்கு என்னை விசாரிக்க முடியல. நம்மலாம் மாட்டிக்கின்னு முழிக்கிற முழிப்பு நமக்கு. எப்போ உனக்கு சப்போர்ட் பண்ணி தானே பேசினேன், ஏதாவது கையை தட்டி ஆமே நல்லேலியா சொல்லலாம். இல்லை, கடப்பாரி விழுங்கின மாதிரியே உட்காந்துருந்தா எப்படி தான் ஆகிறது? அல்லேலியா சொல்லுங்க பார்ப்போம். ஐயோ, எங்கள் அம்மா கிட்ட நான் சொன்னாலும் எங்கள் அம்மா நம்பாது. நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. 87 வயசு, எல்லாம் முடிஞ்சிடுச்சு. என்னப்பா ரத்தமும் இல்லை. நாங்கள் ரெகுலராக பார்க்குற டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு வந்தோம். அந்த டாக்டர் என்கிட்ட சொன்னார்,
அப்படி திடீர்னு ஃபாதர்னுவார், திடீர்னு சாருன்னுவார், திடீர்னு பிரதர்னுவார், என்னென்னு சொல்லுவார். அவர் கூப்பிட்டு சொன்னார், இங்கே பாருங்கள், உங்கள் அம்மாவுக்கு ரொம்ப வயசாகி போச்சு, இனி ஆப்ரேஷன் பண்ணாலும் ஒன்றும் ஆகாது, அதனால் அப்படியே விட்டுடுங்க, நான் பேசிக்கிறேன் அவங்கக்கிட்ட அப்படின்ட்டா. எங்கள் அம்மா வந்தாங்க, வந்து டாக்டருக்கு முன்னாடி உட்காந்தோடனே டாக்டர் எல்லாத்துக்கும் பார்க்குற மாதிரியே பார்த்துட்டு சொன்னார், இங்கே பாருமா, கட்டி இருக்கிறது உண்மை, ஆப்ரேஷன் பண்ணலாம், ஆப்ரேஷன் பண்ணாமையே நான் ஒரு வழியை திறக்கிறேன் அப்படின்னார். சொல்லிவிட்டு இந்த மெஃப்டால் இருக்குல்ல, பெயின் கில்லராமே, ஆமாம், அது ஒரு 2 ஸ்லிப்பு ஒரு 20 மாத்திரை எழுதி கொடுத்து, இதை டெய்லி நைட்டில் படுக்கும்போது சாப்பிட்டுட்டு போட்டேன்னா கட்டி கரைஞ்சிருன்ட்டார். சில நேரத்தில் இயேசு சொன்னால் கூட நம்ம நம்ப மாட்டோம், பார்த்துருக்கேலா? ஐயோ, நம்ம என்ன லேசுப்பட்ட ஆளா? அல்லேலூயா. எங்கள் அம்மா டாக்டர் பேச்சை கேட்டுட்டு நம்பிட்டு வந்துடுச்சு, வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஆனால் எனக்கு மனசெல்லாம் பிசைஞ்சது, நான் ஒரே பையன், நான் இந்த ஊழியத்துக்கு வந்துட்டேன். இது வரைக்கும் எங்கள் அம்மா ஒரு நாள் கூட என்னடா சம்பாதிக்கிறேன்னு கேட்டது கிடையாது. +2 முடிச்சுட்டு அப்படியே ஊழியத்துக்கு வந்தேன். ஒரு நாள் கூட உன்னை இவ்வளோ கஷ்டப்பட்டு ஆளாக்கணனே, நீ என்னடா பண்ணுற கேட்டது கிடையாது. எனக்கு அப்படியே மனசு பயங்கரமாக பேசுது. நைட்டில் தூக்கம் இல்லை. எங்கள் அம்மாவுக்கு பிபி கிடையாது, சுகர் கிடையாது, வேறு எந்த வியாதியும் கிடையாது. ஆண்டவருடைய சுத்த கிருபை, நல்லா இருந்தாங்க. நான் ஆண்டவரை பார்த்து கேட்டேன், இவ்வளோ நாள் நல்லா இருந்தாங்க சுவாமி, இந்த கடைசி நேரத்தில் இந்த கட்டி வேணாயா, அவங்க சாகும் போகிற வரைக்கும் சமாதானமாக போயிட்டு ஆண்டவரே, அவங்க உடம்புல கத்திப்பட்டு ஆப்ரேஷன் பண்ணி வேணாப்பா, படுத்த படுக்கையிலே போயிட்டு வேணாம் ஆண்டவரே. நானும் அழுது ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். பாருங்க, பைபிளை படிச்சுட்டே இருந்தேன். ஒரு சம்பவத்தை கர்த்தர் என் கூட பேச ஆரம்பித்தா. இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் எகிப்தில் இருந்தான்ல, ஆக்சுவலாக அவன் செங்கேல இருக்கிறவன். அவனுக்கு சகதி ஒன்றும் புதுசு கிடையாது. அவன் வாழ்நாள் முழுக்க சகதியிலே இருந்தவன். அவனுக்கு சகதி பழக்கப்பட்டது, அனுபவிக்கத்தக்கது. சேத்துலேயே படுத்துட்டு தூங்குவான், ஏன்னா அவன் தொழிலே அதான், செங்கேல இருக்கிறது தான். ஆனால் அவனை எகிப்து விட்டு வெளியே கொண்டு வந்து செங்கடலுக்கு முன்னாடி நிற்க வச்சு, செங்கடலை பிளந்து செங்கடலுடைய சகதியை வெட்டாந்தரையாய் மாற்றி, என்ன அர்த்தம்? டே, நீ என் புள்ளடா, அங்கே தான் கஷ்டப்பட்டேன், என்னை நம்பி மேக ஸ்தம்பத்துக்குள்ளே வந்துட்ட பற்றியா? உனக்கு பழக்கப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் இனி உனக்கு வேணாம் சாமி. அந்த சகதியை வெட்டாந்தரையாக மாற்றி அவனை நடக்க வச்சானா. பியூட்டி என்னன்னா, அந்த சகதியில் கூட அவன் நடந்து போயிருப்பான். ஆனால் நீ என்னை நம்பி வந்துட்டப்ப உனக்கு இதுக்கப்புறம் வேண்டாயா, நீ ரொம்ப பாடுபட்டுட்டயா, அதனால் உனக்கு சகதி வேணாயா, நான் உனக்கு வெட்டாந்தரையா மாத்துறேன். அவனுக்கு பெசஞ்ச செங்கேலுடைய சகதி காஞ்சி போனதாவே அவன் காலில் இருந்திருக்கும். நம்ம ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் பாரு. அவனை நடக்க கொண்டு போய் அக்காரியில் சேர்த்தார். அப்பதான் ஆண்டவர் என்கிட்ட சொன்னார், அவங்களும் ரொம்ப பாடுபட்டாங்கடா, இந்த கட்டியை நான் வெட்டாந்தரையா மாற்றுவேன்னா. வித்தின் a week, ஒரு வாரத்துக்குள்ள கட்டியே இல்லாமல் கரைஞ்சு போயிடுச்சு. கட்டியே இல்லையே. நம்ம பலவீனம் அவருக்கு தெரியுமா? நம்ம தான் சில நேரத்தில் ஆண்டவரை தப்பா நினைச்சிட்டோம். அவர் நல்லவர். ஏதோ ஒன்று பயம் இருக்குல்ல, பயப்படாத, திடன்கொள். இதுவரைக்கும் நடத்தினவர் இனியும் நடத்துவார். இதுவரைக்கும் நடந்ததை விட இனிமேல் மகிமையாய் நடத்துவார், அற்புதமாய் நடத்துவார். நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை கொண்டு வரும். உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். அவர்களுடைய மண்மேடுகளை நீ மிதிக்கத்தக்க விதத்தில் கர்த்தர் உன்னை உயர்ந்த இடத்துல கொண்டு போகக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். நம்ம எல்லாரும் அப்படியே எளிமை நிற்போமா? எல்லாரும் எளிமை நிற்போம். ஏதோ ஒரு பயம், ஏதோ ஒரு கலக்கம், ஏதோ ஒரு எதிர்மறையான காரியம் வாழ்க்கையை சூனியமாக மாற்றி அப்படியே திகிலோடு வந்திருக்கலாம். ஏதோ ஒன்று கவ்வி பிடிச்சிட்டு இருக்கலாம். அதை பிடுங்கி தூக்கி அப்படி போட்டுட்டு அப்படியே தெய்வத்தை நோக்கி பார்ப்போமா? எல்லாரும் எளிமை நின்று கண்களை மூடி. வாழ்க்கை நினைச்சு பயமா இருக்கோ? டாக்டர்லாம் ஒரு மாதிரி சொல்லிட்டாங்களோ? பிள்ளைகளை குறித்து பயந்துட்டியோ?
ஏதோ ஒரு வலி, ஏதோ ஒரு வேதனை என்னை விட்டு விலகல நினைச்சியோ, பவுலே பயப்படாதே, திடன்கொள். நான் உன்னை பாதியில விட்டுட்டு போற ஆண்டவர் இல்ல பவுலே. உன்னை அதே மாதிரி விட்டுடுவேன் நினைச்சியோ, பயப்படாதே, திடன்கொள். எல்லாரும் கண்களை மூடி ஹல்லேலூயா. ரெண்டு கரங்கள் அப்படியே வானத்திற்கு நேரா உயர்த்தி, தேவையில்லாததெல்லாம் உன்னை விட்டு விலகட்டும், ஒரு மகிமை இறங்கட்டும், ஒரு அற்புத கிரி இறங்கட்டும். அப்படியே கண்களை மூடி வாயை திறந்தலை. அந்நிய பாஷை பேசுறவங்க எல்லாரும் அப்படியே அந்நிய பாஷை பேசுவோமா? நீங்க பேசும்போதே தடைகள் எல்லாம் விலக போகிறது. கரை புரண்டு வரக்கூடிய யோர்தான் நதி கரைய போகிறது. கர்த்தர் காரியத்தை தலைக்கீழாக மாற்ற போகிறார். எல்லாரும் நல்ல வாய்களை திறந்து அல்லேலூயா, அல்லேலூயா.